கெட் மீ த ஃபைல்ஸ். எஸ் சார். எல்லாரும் வந்திருக்காங்களா? ஆல் டீம் ரெடி சார். கவர்மெண்ட் ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் உருவாயிட்டாங்க. அதனால நமக்கும் வேலை அதிகமாயிடுச்சு. நம்ம செய்யற வேலை கடவுளுக்கு சமானம். அதனால நம்ம நேர்மையை விட்டுறக்கூடாது. யாரும் எந்த இன்ஃப்ளூயன்ஸையும் கேர் பண்ணாதீங்க. கவர்மெண்ட் ஏமாத்துறவங்களை நாம சும்மா விடக்கூடாது. சந்திரப்பா கே, பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், டாலர்ஸ் காலனி. நம்ம போய் ரைட முடிச்சிட்டு வர வரைக்கும் this mission should be a top secret. Please keep it confidential. Follow me. Yes sir. You are Mr. K. Chandrappa? Yes. We are from Income Tax Department. இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது PWDல சீஃப் இன்ஜினியரா? Am I right? Exactly. உங்க salary 25,000, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சது இந்த மாசம் தான், ரைட்? ஆமா சார். ஸோ இதுபடி பார்த்தா இவரோட salary 36. எஸ் சார். யா. இப்போ உங்க salary வச்சு பார்க்கும்போது ஒரு 3 to 4 இயர்ஸ்ல உங்க ப்ராப்பர்ட்டி சுமார் 5 இருந்து 6 லட்சம் இருக்குமா? அது என் மாமனார் என் பொண்டாட்டிக்கு கொடுத்த சீர்வரிசை சார். அது உங்க டாக்குமெண்ட்ஸை பார்த்து நாங்களே தெரிஞ்சுக்கிறோம். நைஸ் டெவலப்மெண்ட். சரி, உங்களோட லாக்கர் கீ, பீரோ கீ எல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? சொன்னதை மட்டும் செய்யணும். லக்ஷ்மி வரங்க. எஸ் சார். போங்க. எஸ் சார். கே கொடுங்க. கொடுங்க சார். பேசாம உட்காருங்களா? சரிங்க பாருங்க. கொடுங்க. கேட்ச். ஃபாலோ. எஸ் சார். என்னங்க என்னங்க இதெல்லாம்? அம்மா எம்மா அதெல்லாம் எடுக்காதம்மா. மா சொன்ன கேளுமா. மா 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 இல்ல இல்ல நான் கொடுக்க மாட்டேன். விடு விடு. பகவத்கீதையெல்லாம் வேற படிக்கிறீங்களா? Come on boys, pack everything. சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். சார். சார் சொல்லுங்க. இங்க பாருங்க சார். அது அது என்ன? அது ஒரு ரெண்டு தானே? என் வீட்டு ஐஸ்வர்யம் எல்லாம் போகுதே. ஐயோ. யார் நீங்க? இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டா? இப்போதான் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி டாக்குமெண்ட்ஸ், பணம், நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு போனாங்க. அப்ப அவங்க யாரு? யாராவது திருடங்களா இருப்பாங்க. இங்க பாருங்க, நாங்க தான் ஒரிஜினல் இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ். என்ன சார் காமெடி பண்றீங்களா? நீங்க தான் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆபீசர்ஸ் மூவ். கிருஷ்ணா சார், நம்ம பசங்களுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பிடு. ஷூர் சார். அக்கவுண்ட் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க. இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து போன். சார், எனக்கு வர வேண்டிய பணம் இன்னும் வரல. ஐ அம் சாரி சீனிவாஸ். இன்னும் அரை மணி நேரத்துல உங்க பணம் உங்க கைக்கு வரும். ஓகே? என்ன இவ்வளவு நேரம் ஆகியும் வரல? டைம் ஆயிடுச்சு. வணக்கம். வந்துட்டாங்க. நல்லா இருக்கீங்களா? இவங்க ஏர்போர்ட் சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் வணக்கம். அனுஷ்கா பெர்னாண்டஸ். இவங்க சப்போர்ட்டால தான் நமக்கு வந்து சேர வேண்டிய பொருள் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம சேஃபா வந்து சேருது. Thank you. நமக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. We need same cooperation in future also. Sure sir. Thank you sir. வரேன். இது உங்க பங்கு, வச்சுக்கோங்க. Thank you ஜி. மஸ்து மால். அரே யாரே நீங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். எங்க பேரை சொன்னாலே போலீஸ் கம்ப்ளைண்ட் வாங்க பயப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா? ஏய் தேவா, எல்லாத்தையும் எடுறா. அரே பையா, அது நம்பில்தே. இன்னைக்கு ராகு காலம் எத்தனை மணிக்கு? இன்னைக்கு வியாழக்கிழமை 1 இருந்து 3 மணி இருக்கும். சரி, நீங்க யாரு? ராகு மொழி கிருஷ்ணா. பிறந்தப்போ எங்க அப்பா எனக்கு வச்ச பேரு டான் கிருஷ்ணா. இது ஃபீல்டுல என்ன கூப்பிடுற பேரு. GK. இது போலீஸ் டிபார்ட்மெண்ட் எனக்கு கொடுத்த
விருது. பேரை கேட்டதும் ஷாக்கா இருக்கா? இந்நேரம் உடம்புலாம் நடுநடுங்கி அப்படியே வேர்த்து கொட்டிருக்கணுமே. ராகு காலத்துல உன் கடையில இருக்கிற மொத்த நகையும் என் வீட்டுக்கு வந்து சேரணும். हेलो हेलो सत्या, यस कैप्टन. एक ऑपरेशन को जाना पड़ेगा. लड़कों को बोल देना. हेलो போலீஸ் ஸ்டேஷன். சார், சொல்லுங்க ஜெயபிரகாஷ். ஜிகே இன்னைக்கு 1:30 மணிலேருந்து 3 மணிக்குள்ள ஒரு ஜுவல்லரி ஷாப்ல கொள்ளடிக்க போறேன்னு சேலஞ்ச் பண்ணியிருக்கான் சார். சார், எனக்கு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வேணும். நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா. எவ்வளவு தடவை பர்மிஷன் கொடுத்தேன்? ரிசல்ட் என்ன? 0. ஒரு கான்ஸ்டபிள் செத்து போயிட்டாருன்னு மேல் இடத்துல என்ன கூப்பிட்டு உயிரை எடுக்கிறாங்க ஐயா. தெரியும் சார், ஆனா இந்த தடவை அப்படி ஆகாது. உன்னை நம்பலாமா? ப்ளீஸ் சார், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. கொடுக்குறேன். ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, யாரோட உயிருக்காவது ஆபத்துன்னா சஸ்பென்ஷன் ஆர்டர் உங்களுக்கு வரும். நவ் யூ கேன் கோ. தேங்க்யூ சார். இங்கே நில்லுங்க. வணக்கம் சார். நீங்க தான் ஷாப் ஓனரா? ஆமா சார். போன்ல நான் சொன்ன எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்களா? கொண்டு வந்துட்டேன் சார். டோன்ட் வரி, உங்க கடையில இருந்து ஒரு சின்ன துரும்ப கூட நான் யாரையும் எடுத்துட்டு போக விட மாட்டேன். சரிங்க சார். வாங்க, வந்து நகையை காட்டுங்க. எஸ் சார், வாங்க. இதெல்லாம் ரோல்டு கோல்டா? ஆமா சார், 4 பாக்ஸ்லயுமே ரோல்டு கோல்டு தான். முதல்ல இதெல்லாம் அங்க ஷிஃப்ட் பண்ணுங்க. அங்க இருக்கிற கோல்டு எல்லாம் இங்க ஷிஃப்ட் பண்ணுங்க. சரிங்க சார். கான்ஸ்டபிள்ஸ், இது எல்லாத்தையும் போலீஸ் செக்யூரிட்டியோட கொண்டு போவாங்க. சரிங்க சார். எங்க வைக்கணும்னு மட்டும் சொல்லுங்க. ஈசிஆர்ல எனக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. ஓகே ஃபைன். கூட உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் அனுப்பி வைங்க. சங்கர். எங்க உங்க ஜிகே? ராகு காலம் முடியறதுக்குள்ள உங்க கடையை காலி பண்ணிருன்னு சொன்னா, ராகு காலம் முடிஞ்சு நல்ல நேரமும் வந்தாச்சு. இன்னும் ஆளைய காணோம். போன் பண்ணுங்க அவனுக்கு. என்ன ஜிகே, 3 மணிக்குள்ள அதை கீழ்ச்சிருவேன்னு சொன்ன, கடையை வர காலி பண்ணிடுன்னு சொன்ன. உன் கடையில இருக்கிற ரோல்டு கோல்டு நகைங்கள்லாம் யாருக்குடா வேணும்? என்ன எதோ உளறிக்கிட்டு இருக்க? அந்த போலீஸ் கிட்ட போன கொடு. ஹலோ ஜிகே. ஹே ஆபீசர், நீ அனுப்பி வச்சியே ஒரிஜினல் நகை எல்லாம் போலீஸ் கிட்ட. அந்த நகை என் கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. என்னோட பசங்க அந்த வண்டிய என்னோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. வேணும்னா கேட்ச் இஃப் யூ கேன். வெஹிக்கிள் நம்பர் KA 35M4455. ஹே, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கேப்டன் கிட்ட கொடுத்தா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? ஆமா ஆமா. Kicking the flow, don't you know Bobby Joe? ஹலோ, எங்கடா இருக்கீங்க? 3 பேரும் on the way to hospital. 2 பேரு மயானத்துக்கு. உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ஒருத்தன் வரான். ராகினி, யூ. சில பேரு ஆளை பார்த்தாதான் யாருன்னு கண்டுபிடிப்பாங்க. ஆனா நீ என் வாய்ஸ கேட்டே கண்டுபிடிச்சிட்டியே. மிஸ்டர் ஜிகே. ராகினி, நான் உன்னை விட மாட்டேன். I will kill you. I'm kicking the flow, don't you know Bobby Joe? When I come around, I get down to the hit bounce sound. Kicking the flow, don't you know Bobby Joe? When I come around, I get down to the hit bounce sound.
கிருஷ்ணா. அந்த ஜிகே ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் அப்பப்ப இந்த மாதிரி ஷாக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம கைவிட்டு போக இருந்த இதெல்லாம் சேஃப் அண்ட் செக்யூரா இங்க கொண்டு வந்து சேர்த்தது நாங்க யாரும் இல்ல, ஒன் அண்ட் ஒன்லி ராகினி. எஸ், பியூட்டி வித் பிரெயின். உன்னை யார் அங்க போக சொன்னது? நான் யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்ல. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என் கஷ்டம் ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? முதல்ல நீ என்ன புரிஞ்சுக்கோ. காட்டுல இருக்கிற புலிய கட்டுப்படுத்தி கூண்டுல அடைச்சு வைக்க முடியுமா? முடியாதுல்ல. என்னது? கன். இதுவும் நானும் ரெண்டும் ஒண்ணுதான். தெரியும். எதிரில இருக்கிறவங்க தப்பிக்கவே முடியாது. அது இதுல புல்லட் இருந்தா மட்டும்தான். இப்போ காலி. நோ புல்லட், நோ வேல்யூ. நீ அந்த புல்லட் மாதிரி. எனக்குள்ள இருக்கிற உயிரே நீதான். நீ இல்லைன்னா நானும் இல்லை. இதை பாரு, அப்பா அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், உன்னை மகாராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு. நான் இப்பவும் ராணி தான். மகாராணி தானே? இதை பாரு, அதுக்காக தான் நான் சொல்றேன், கிரீடத்தை வச்சுக்கிட்டு நீ சிம்மாசனத்துல உட்கார்ந்துக்க. இந்த யுத்தம் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இந்த ரத்தம் பாக்குறதெல்லாம் எங்களோட போட்டுமே. பிரதர், நான் ரொம்ப தைரியசாலி. அதான் தெரியுமே. இது பாரு, நம்ம தாத்தா ஒரு ஊருக்கே ராஜா மாதிரி இருந்தாரு. போலீஸ் கிட்ட மாட்டி அநியாயமா செத்து போயிட்டாரு. அதோட நம்ம அப்பா ஒரு ஜில்லாவே கையில வச்சிருந்தாரு. போலீஸ் மூலமா என்கவுண்டர்ல செத்து போயிட்டாரு. இப்போ நான். நீ இல்ல, நாம. ஒன்னு அதுல சேர்த்துக்காத. உன் வயசு பொண்ணுங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? அவங்க லைஃபை ஜாலியா லீட் பண்ணிட்டு போறாங்க. நீயும் அப்படி இருன்ற. இந்த வார்த்தையை வேற எந்த பொண்ணு கிட்ட சொல்லிருந்தாலும் ஹாப்பியா துள்ளி குதிச்சிருப்பா. பட் எனக்கு கடுப்பா இருக்கு. எல்லா குழந்தைங்களும் டாய்ஸோட விளையாடிட்டு இருக்கும் போது நான் யமனோட விளையாடினவ. கர்ஜனை பண்ணா மட்டும் அது சிங்கம் ஆயிடாது. கர்ஜிக்கிறது நான் இருக்கிறேன்னு காட்டுறதுக்கு, ஆனா பாஞ்சி வேட்டையாடுறது சக்திய காட்டுறதுக்கு. என்னம்மா இது ரத்தம்? போராட்டத்துக்கு போனா வெப்பனை எடுத்துதான் ஆகணும். ரத்தம் வரதா செய்யும், அதெல்லாம் சகஜம். மனுஷனா பொருந்தா ரத்தம் வரதா செய்யும். நான் ஒன்னும் கல்லோ மரமோ இல்ல ரத்தம் வராம இருக்கிறதுக்கு. பிரதர், நாம இருக்கிற ஃபீல்டுக்கு சென்டிமெண்ட் எல்லாம் ஒத்தே வராது. அப்படி பார்த்தா நம்மளோட எதிரிங்க நெஞ்சில குத்திடுவாங்க. அத நீ புரிஞ்சுக்கோ. அண்ணா, எழுந்துரு மேல. அறிவு இருக்கா உனக்கு? நான் என்னென்ன பண்ணேன்? நீ எங்க ஆளுங்க 3 பேரை சுட்டு கொன்னுட்டியே. அண்ணே, என் மேல சத்தியமா சொல்றேன், நான் ஷூட் பண்ணதுனால ஒன்னும் உங்க ஆளுங்க யாருமே சாகலண்ணே. ராகினி டீம் தான் உங்க ஆளுங்களை ஷூட் பண்ணாங்க. நான் அவங்க ஆளுங்களை தானே ஷூட் பண்ணேன். இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், சும்மா கதை விட்டுட்டு இருக்காதீங்க. எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க, புரியுதா? பாருங்கண்ணே, இவன் என்னை எப்படி பேசுறான்னு. அண்ணே, கமிஷனர் உங்க 2 டீம் மேலையும் கண்ணை வச்சிட்டாரு. உங்க 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனையை உண்டாக்கி நீங்களே அடிச்சுக்கிட்டு சாகணும்னு பிளான் பண்ணிருக்காருண்ணே. ஜாக்கிரதையா இருங்கண்ணே, இது மினிஸ்டர் லெவல்ல போயிருச்சு. போன மாசம் உங்க ஆள் ஒருத்தனை கண்ட துண்டமா வெட்டி கொன்னானே அந்த அர்ஜுனே, அவனை நான் என்கவுண்டர் பண்ணி போட்டு தள்ளிட்டேன்னா. அண்ணா, நான் இருக்கிறதே சத்யா கேப்டன். சரி சரி கிளம்புங்க. வரேண்ணா. அண்ணா, நான் சொல்றத கேளுங்கண்ணா. உங்க ஆளுங்க 4 பேரை போட்டு தள்ளானே அந்த அர்ஜுனே, அவனை தானே நான் ஷூட் பண்ணேன். போலீஸ், இத நாங்க நம்பணுமா? அம்மா, அது வந்து நீ எச்சல சாப்பிடுற நாயின்னு எனக்கு தெரியும். நீ குப்பை தொட்டிலையும் சாப்பிடுவ, தங்க தட்டிலையும் சாப்பிடுவ. அம்மா, நாயில 1000 ஜாதி இருந்தாலும் குணம் ஒண்ணுதான். அப்படிதானே நீயும்? அது எங்களுக்கு தெரியும். எங்க கிட்ட உன் வாலாட்டின
எங்க ஆளுங்களை ஷூட் பண்ணி சாகடிச்சியே, உன்ன மாதிரி நன்றி கேட்ட ஆளு இந்த உலகத்துல உயிரோடவே இருக்க கூடாது. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு உன்னோட சாவு கண்டிப்பா ஒரு பாடமா தான் இருக்கும். என்ன மாதிரி சும்மா பாப்பா கிட்ட சொல்லுங்கண்ணே, நான் கெட்டவே இல்லைன்னு சொல்லுங்கண்ணே. அவ எப்பவுமே சத்தியத்தோட பக்கம் தான் இருப்பா. தப்பு பண்ண தலையெழுத்தையே மாத்திருவா. மனுஷன் தானே என்ன, தெரியாம ஏதாவது தப்பு பண்ணி இருப்பேன். அவ மனுஷி இல்லையே, காளி, மகா காளி. நன்றிண்ணே. அண்ணே, பாப்பா கண்ணு. இந்தா யோ வாயா, ஓவர் ஆக்டிங் பண்ணாத. அவனை சும்மா விட்டுருக்க கூடாது. இங்க பாரு, ஒரு பிசிய எம்எல்ஏ அடிச்சதுக்கு இந்த ஊரே ஒன்று சேர்ந்துருச்சு. இப்ப இவனை மர்டர் பண்ண விட்டுருவாங்களா? நாம கொலை பண்ணணும், ஆனா அந்த கொலை பழி இருக்க நம்ம மேல விழக்கூடாது. நீ இவ்வளவு சீக்கிரம் காம்ப்ரமைஸ்க்கு வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜிகே. உயிர் மேல ஆசை இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இல்லனா கதை முடிஞ்சிரும். கரெக்டா பிரதர்? அது எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் இம்பார்ட்டன்ட் தான். எனக்கு உயிர் முக்கியம் இல்ல, போர்ல ஜெயிக்கிறது தான் முக்கியம். தோக்குற நாய கூட எங்க வீட்ல கட்டி வைக்க மாட்டோம். காட் இட்? இங்க பாருங்க, நம்ம 2 பேருக்கும் நடுவுல அந்த போலீஸ் வரக்கூடாது. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். எங்க வழியில நீங்க குறுக்கிடக்கூடாது. ஏய், ஆர்டர் போடாத, அடங்கு. முன்னாடி வச்ச அடிய பின்னாடி வைக்கவே மாட்டோம். அதை தெரிஞ்சுக்கிட்டு உன் வழிய நீ மாத்திக்க. அப்படின்னா இனிமே நாம 2 பேரும் ஒன்னா. பன்னி கூட்டத்தோட என்னைக்கும் சிங்கம் சேரவே சேராது. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, சிங்கத்தை வேட்டையாடவும் ஒரு வேட்டைக்காரன் வருவான். அவன் யம ரூபத்துல வருவானோ இல்ல இந்த ஜிகே ரூபத்துல வருவானோ யாருக்கும் தெரியாது. யமன் என் முன்னாடி வந்து நின்னா நான் தலை வணங்குவேன். ஆனா நீ எதிர்க்க வந்து நின்னா உன் தலையை எடுத்து என் பிரதர் காலுக்கு கீழே போடுவேன். இங்க பாரு, நான் நல்லவ இல்ல, இவளும் நல்லவ இல்ல. சோ இந்த விளையாட்டு நிக்காது இல்ல? நிக்கும், குரலை உயர்த்தாம இருந்தா. ஓ, ஜிகே இஸ் கூல் நவ. ஜிகே இஸ் வெரி கூல். ஐ அம் கூல். ராகினி, இனிமே நாங்க பண்ற எதுலயும் நீங்க தலையிடக்கூடாது, நீங்க பண்ற எதுலயும் நாங்க தலையிட மாட்டோம். ஓகே? சோ இன்னையில இருந்து from today no enmity, all unity. Am I right, Ragini? Okay, let's go. Cool. Let's celebrate. Yahoo! இப்போ இத செலிப்ரேட் பண்ணலாம். That's cool. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்டி என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பர். என்ஜாய் பண்ணீங்களா? யா. இனிமே எந்த டீலா இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம். யா, ஓகே, பக்கா. எஸ். மாட்டிக்கிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க. நீ ஒரு அப்பனுக்கு பிறக்கலன்னு நிரூபிச்சு பாரா. என்ன தைரியம் இருந்தா என் கூட்டத்துல இருந்து ஆளை உன் பக்கம் சேர்த்து. நீ மோசமான ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் அண்ணன் சொன்னதுனாலதான் இந்த டீலை ஒத்துக்கிட்டேன். ஒத்துக்கிட்டல்ல, ஒத்துக்கிட்டல்ல, ஒத்துக்கிட்டல்ல. Hey, क्या देखिए? मार डालो साले को.
போயிடு ஓடிடுமா இல்ல இல்ல நான் உன்னை விட்டு போக மாட்டேன். வா, ஹாஸ்பிடலுக்கு போலாம் வா. அண்ணா நான் சொல்றது கேளு. வாடா ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ். அண்ணா 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 அண்ணே இன்னொரு கோட்டர் எடுத்துட்டு வாடா. நான் இப்பவே அதிகமாயிடுச்சுண்ணா. அதிகமான உலகனடா குடிக்கிறது என்னோட விருப்பம். நீ போய் கொண்டுட்டு வா போ. இப்படியே குடிச்சா செத்துருவேன். நான் யாரும் தெரியும்ல, ஸ்டீல் பாடிப்பா. எவ்வளவு குடிச்சாலும் இந்த உடம்புக்கு ஒன்றும் ஆகாது. ஒரு குவார்டர் தானே குடிச்சிருக்கேன், அதுக்காண்ட சீனை போடுற. போய் கொண்டு வாடா போடா. சரி சரி எடுத்துட்டு வரேன். தண்ணி தொட்டி தொட்டி வந்த கண்ணு கூட்டி வாட்டர் சிப்ஸ் மகாராசா வந்துட்டு போகும்போது கவனிக்கிறான். தூக்கி போட்டா உடஞ்சிருமே, மெதுவா திறக்கணும். அந்த பக்கம் திரும்ப. இதான் நல்ல பிள்ளை கணக்கு. நீ கெத்துடா, எல்லாரும் ஓமச்சு கேக்குறாங்க. பாட்டிலுக்கே டைட் ஆயிடுச்சு போல இருக்கு. கடவுளே காப்பாத்துப்பா. எல்லா குடிமக்களும் கேட்டுக்குங்க. நான் இப்போ என்னோட டிராக்டர்ல தான் ஊருக்கு போக போறேன். யாரையாவது டிராப் பண்ணுன்னா வரலாம். நீங்க யாராவது வர்றீங்களா? வாங்க. டேய் நான் வரேன்டா, நான் வரேன். எதுலடா போவேன் சொல்லுடா. டிராக்டர்ல. ஏண்டா டேய், அட லூசு பயல. அவன் குடிச்சிட்டு டிராக்டர்ல உட்கார்ந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணான்னு வச்சுக்கோ, அது பாட்டுக்கு அது போய்கிட்டே இருக்கும். என்னடா அது வர்றா. ஏய், என் டிராக்டரை பத்தி ஏதாவது சொன்னா கொன்னுடுவா. மரியாதை உட்கார்றா உட்கார்றா. ஏய், என் டிராக்டர்ல வருவியா வர மாட்டியா? வர மாட்டேன். அப்ப வர மாட்டேன். போங்கடா குடியார பசங்களா. லூசு கிளம்புடா. இன்னொரு தடவை யாராவது என் டிராக்டர் லிப்ட் வேணும்னு கேளுங்கடா. அப்புறம் இருக்கு உங்க எல்லாருக்கும். உங்களை போய் என் டிராக்டர்ல கூப்பிட்ட பாரு, என்ன சொல்லணும்டா. தப்பு பண்ணிட்டேன். டேய் குடிடா. வேடிக்கை பார்க்க வந்தவங்கள குடிக்க வந்துட்டா, அப்புறம் குடியிலே குளிக்கிற எனக்கு என்ன மரியாதை? தம்பி எந்தாடா டிப்ஸ்? சரிங்க, வண்டி கிளம்புது வரட்டா. ஏதோ தேங்காய் மூட்டை விழுந்த மாதிரி சத்தம் கேக்குது. ஏண்டா சும்மா புலம்பிக்கிட்டே இருக்க? உன் தலையிலயா விழுந்தது? என் மேலதானே விழுந்தது. சரி டென்ஷன் ஆகாத விடு. டேய் சேகரே, பாத்துறா பத்திரம். சீக்கிரம் எல்லாத்தையும் முடிப்போம். தலைக்கு மேல வேலை. ஏய் சீக்கிரம் சீக்கிரம் வேலையை பாருங்க. ஏய் எவ்வளவு நேரம் டீ குடிப்பீங்க? டீ குடிச்சதெல்லாம் போதும், போய் முதல்ல வேலையை பாருங்க. ஃபாலோ மீ சார். டேய் மண்ணு சதறாம பாத்து கொட்டு. டேய் எல்லாரும் மண் எடுக்கிறத நிறுத்துங்க, முதல்ல இறங்கி வாங்க. டேய் இதெல்லாம் நீங்க காதுல வாங்காம சீக்கிரம் ஆகுற வேலையை பாருங்க. எங்க எல்லாரையும் மீறி உங்களால ஒரு புடி மண் எடுக்க முடியாது. ஆபீசர் வண்டியோட கீ எடுங்க. போங்க. ஏய் கீழங்கடா. ஒரு வண்டி விடாதீங்க, எல்லாரும் வாங்குங்க. இங்க பாருங்கடா, இந்த மாதிரி ஆபீசருங்க 1000 பேர் வந்தானுங்க போனானுங்க. இவனுங்களெல்லாம் என்ன பண்ணணும்னு நம்ம கவுண்டருக்கு நல்லாவே தெரியும். நாம இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. போங்க போங்க. ஏய் வாடாங்க வாடாங்க. என்னடா சொன்ன? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். உங்களை மாதிரி ஆளுங்களை தட்டி கேட்க புதுசா வந்த ஆபீசர் மோகன் ராஜ் கொடுங்க அத. சார் ஓனர் பேர் என்ன? நரசிம்ம கவுண்டர். அட்ரஸ் சொல்லு.
வணக்கம் சார். என் அட்ரஸ் விசாரிச்சிங்களாமே? நான் தான் நரசிம்ம. நீங்க பண்றது சரியில்லை. ஆமாண்டா. உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க சார், அப்புறம் சமாதானமா போயிடுவோம். நீங்க நினைக்கிற மாதிரி என்கிட்ட நடக்காது. ஏன் நடக்காது சார்? எல்லாம் நடக்கும். நீங்க மண்ணு எடுக்காதன்னு சொல்றீங்க, ஆனா கவர்மெண்ட் லே அவுட் போடலாங்கிறாங்க, பிளாட் கட்ட பர்மிஷன் கொடுக்கறாங்க, பேங்க்ல லோன் கொடுக்கறாங்க. அப்போ வீடு கட்டுறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? பாவம், அவங்க வேலையெல்லாம் பாதியிலேயே நின்னு போயிடும். அவங்க கிட்ட கேளுங்க சார், நாங்களும் வேலைய பாதியிலேயே நிறுத்திடுவான்னு. பாருங்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். சரி, உங்களுக்கு என்னதான் தேவைன்னு சொல்லுங்க. புதுசா கல்யாணம் ஆயிருக்காமே, ஆனா கையில ஒரு நகை கூட இல்லையே சார். விடுங்க, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். வாங்க சார், வாங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒரு வாரம் ஹனிமூன் போயிட்டு வாங்க. அங்க போய் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருந்தீங்கன்னு வைங்க, உடம்புல இருக்க சூடெல்லாம் போயிடும். நானே என் செலவுல உங்களுக்கு 2 டிக்கெட் புக் பண்ணி தரேன், போய் சந்தோஷமா இருங்க. என்ன லஞ்சம் கொடுக்க பாக்குறீங்களா? எனக்கு முன்னாடி இருந்த ஆபீசர்ஸ்லாம் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு தெரியாது. இந்த மோகன்ராஜ் யாருக்கு அடி பண்ணிய மாட்டான். நான் செய்யற வேலைய என்னோட உயிரா நினைக்கிறேன். இந்த மோகன்ராஜ் உயிரோட இருக்கிற வரைக்கும் இங்க இருந்து ஒரு புடி மண்ணை உன்னை நான் எடுக்க விட மாட்டேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. இந்த அநியாயத்தெல்லாம் நீங்க நிறுத்தலனா கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அதனால நீங்க பண்ற எல்லாத்தையும் உடனே நிறுத்திடுங்க. இதெல்லாம் பெரிய தப்பு. அப்புறம் சார், நீங்க பண்ண தப்புக்கு மட்டும் உள்ள போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் 30 வருஷம் தண்டனை கிடைக்கும். அத மனசுல வச்சுக்கோங்க. அப்படியா சார்? Better understand and follow the rules. You illiterate bloody bastard. பாஸ்டர்டா? ஆமாடா. சார் ஏதோ இங்கிலீஷ்ல சொன்னாரே, அதுக்கு அர்த்தம் என்னடா? உங்களை அவன் முட்டாள்னு சொல்றான் ஐயா. யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? மண்ணை போட்டு மூடுங்கடா. வேண்டாம் வேண்டாம், விட்டுருங்க விட்டுருங்க. தப்பு பண்றீங்க, சொன்னா கேளுங்க. போடுறா. என்கிட்டே விளையாடுறியா? என் கண்ணிலே ரத்தம் வர வைக்க பாக்குறியா? என்னங்க? இல்லம்மா இல்லம்மா, இல்லடா கண்ணு, சரியா போயிடும் சரியா போயிடும். அம்மாடி நந்தினி, இங்க யாரு வந்திருக்காங்கன்னு பாருமா. பாத்தீங்களாங்க, பச்சை குத்துற அடையாளம் அப்படியே இருக்கு. இவன் நம்ம பொண்ணுதாங்க. இவ்வளவு நாள் எங்க இருந்தியோ, என்ன கஷ்டப்பட்டியோ, இப்போ இந்த நிலைமையில இருக்கியம்மா. அம்மா நந்தினி, கண்ணை திறந்து பாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 2 நிமிஷம் பார்த்துட்டு சீக்கிரம் போயிடுங்கன்னு சொன்னேன்ல. பேஷண்ட்ட டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். இல்ல, அது என் பொண்ணு. ஏன் டாக்டர் அம்மா, இப்போ என் பொண்ணு எப்படி இருக்கா? She is perfectly all right. அவங்களுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஒரு 2-3 நாள் இங்கே இருக்கட்டும், அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்றேன். இப்போ நீங்க வெளிய போங்க. டாக்டர், நீங்க ஏதாவது பண்ணி எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்திடுங்க டாக்டர். பணம் எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன் டாக்டர். சரி, கவலைப்படாதீங்க. நம்ம சின்ன தம்பி எவ்வளவுதான் லூசா இருந்தாலும் கவுண்டரோட பொண்ணை எப்படி கூட்டிட்டு வந்தாருன்னு பாத்தியா? என்ன பேசுற நீ? ஊர்ல இருக்க ஏதோ ஒரு பொண்ணை கூட்டு வந்து இதான் உன் பொண்ணுனா ஒத்துப்பாங்களா? ஐயோ அக்கா, கவுண்டரு அந்த பொண்ணை ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டிட்டு வரும்போது நான் பார்த்தேன். பாக்க அப்படியே அந்த பொண்ணு பொம்மை மாதிரி இருந்தா. ஆமா, இத்தனை வருஷமா அவ எங்க இருந்தாளா? எங்க இருந்தாலோ என்னவோ யாருக்கு தெரியும், விடுக்கா. ஏமா அப்படி கத்துன? என்ன ஆச்சு? எனக்கு யார் இது போட்டு விட்டது? என்ன இது? அவ்வளவுதானா? நான் தான் உனக்கு கட்டி விட்டேன். யாரு நீங்க? என்ன யார் இங்க கூட்டிட்டு வந்தது? என்னம்மா நீ? நாங்க தான் உன்னை கூட்டிட்டு வந்தோம். நீங்களா?
எதுக்கு? எதுக்குன்னா அப்பாவும் அம்மாவும் தான் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வரது தப்புங்கறியா? அப்பா அம்மாவா? புல்ஷிட். யார் அப்பா அம்மா? யார் நீங்க? என்னம்மா ஏன் இப்படி பேசுற? நான் இப்ப உயிரோட இருக்கணுமா இல்ல சாகணுமா? ஏதோ ஒரு துணியை எடுத்து இங்க ஓட வைக்கிற சுத்தி வச்சிருக்கேன். என்ன பண்ற? ஐயோ இதெல்லாம் பண்ண கூடாதுமா. என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? போங்க எல்லாரும் போங்க. சொன்னா கேளு. சரி வாங்க. ஐயோ புடவைய என்னால இத போட்டுட்டு இருக்க முடியாது. பண்ண கூடாது. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. பேண்ட் ஷர்ட் வேணும். பேண்ட் ஷர்ட்டா? ஐயோ வேண்டாம். பேண்ட் சட்டையை ஆம்பளைங்க தான் போடுவாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு வேணும்னா வேணும் அவ்வளவுதான். சரிம்மா சரி. நீ இப்ப இத கட்டிக்க, நான் அப்புறமா வாங்கி தரேன் உனக்கு. விடுங்க. இப்ப கட்டிக்கமா சொன்னா கேளு. அப்புறமாலாம் இல்ல, இப்பவே வேணும். இல்லம்மா ஐயோ இப்படி எல்லாம் பண்ண கூடாது. புடவைய ஒழுங்கா கட்டு. யாராவது வந்தா என்ன ஆகும்? கடவுளே இருமா கொஞ்சம் இரு. கேசவா கடைக்கு போனோம், கார் எடுப்பா. இருமா நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். என்னம்மா விஷயம்? ஐயா அடுத்த மாசம் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேங்க. சுசீலா, இதோ வரேங்க. இந்த அம்மாவுக்கு என்ன வேணும் கேளுமா. வணக்கம்மா. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நீங்க நாளைக்கு வாங்க குடுக்குறேன். சரிங்கம்மா வரேன்யா. சரி போயிட்டு வாங்க. சுசீலா, இந்த வருஷம் பஞ்சாயத்து எலெக்ஷன்ல அங்க பாருங்களேன். ஐயோ என்னங்க என்னங்க நம்ம பொண்ணு இப்படி துணி போட்டிருக்கா? பாக்குறவங்க என்னங்க சொல்லுவாங்க? கொஞ்சம் சும்மா இருமா. முதல்ல அவ இங்க இருக்கிற சூழ்நிலைய கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம். என்னம்மா நந்தினி, போட்டோவெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? இவங்க எல்லாம் யாருன்னு உனக்கு தெரியுதா? அத நான் சொல்றேன் கேளு. இவங்க எல்லாம் ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க. இவர் இருக்காரு தஞ்சாவூர் கிருஷ்ணராஜபுரத்தையே ஆண்டவர். இவர் தேர் எடுத்துக்கிட்டு உலா வந்தார்னா பார்க்க அவ்வளவு கம்பீரமா இருக்கும். அப்புறம் இவர் இருக்காரு சாதாரண ஆள் இல்ல, ஜெய்ப்பூரே ஆண்டவர். இந்த எல்லா மகாராஜா கிட்டையும் கணக்கு பிள்ளைய வேலை செஞ்சவர் தான் இவரு. இதோ இவர் இருக்காரு என்னுடைய அப்பா. அவர்கிட்ட இருந்த சொத்து எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. ராஜவம்சமே ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. அப்போ இவங்க எல்லாரும் போட்ட பிச்சைதான் நம்ம ஜமீன். அதை வச்சுதான் நம்ம சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதா நந்தினி குட்டி? நான் நந்தினி இல்ல, ராகினி. நந்தினி அப்பா ஒரு வழியா கொண்டு வந்து சேர்த்துருச்சு. உங்களுக்கு எல்லாம் பைத்தியம்னா பயமா? எல்லாருக்கும் பைத்தியம்னா பயம் இல்ல. நீங்க எல்லாம் சாக போறீங்க, நீங்க எல்லாம் சாக போறீங்க, எல்லாரும் சாக. சரி தாயி, நாங்க செத்துக்கிறோம், நீ போ இங்க இருந்து. அவன் மட்டும் காசு குடுக்கலனா அவங்கிட்ட ஆடு மாடு கோழின்னு என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம இடத்துல கட்டிடுறா. புரிஞ்சதுல்ல? சரிங்கய்யா. நீ என்னடா எரும மாடு முழிக்கிற மாதிரி ஏன் முன்னாடி வந்து முழிச்சுக்கிட்டு இருக்க? கவுண்டர், நீங்க மண்ணள்ளி போட்டு சாவடிச்சிங்களே அந்த தாசில்தாரு, அவன் பொண்டாட்டி இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கா. ஏய், அவ எதுக்குடா நம்ம வீட்டு முன்னாடி வந்து கத்திக்கிட்டு இருக்கா? அவளை தூக்கிட்டு போய் ஊர் எல்லையை தாண்டி போடுறா. ஐயோ, அவ போகட்டு விடுங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னடா? நந்தினி. எந்த நந்தினிடா? ஐயோ, அது நரசிம்ம பொண்ணு வந்திருக்கா. என்னடா சொன்ன? ஏன் கவுண்டர் அடிச்சீங்க? முதல்லயே அந்த ஆளுக்கும் எனக்கும் சுத்தமா ஆகாது. எனக்கு சேர வேண்டிய சொத்தை இன்னும் அவன் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது அவன் குடும்ப கதையை என்கிட்ட சொல்ற, அதுவும் செத்தவளை பார்த்தேன்னு சொல்ற. ஐயோ, நிஜமா வந்திருக்கா கவுண்டரே. நான் என் கண்ணால பார்த்தேன். நீயே கண்ணால பாத்தியா? பார்க்க எப்படி இருக்கா? உடம்பு வெண்ண மாதிரி இருக்கு, கண்ணு ரெண்டும் முழு முழுன்னு மாம்பழம் மாதிரி இருக்கு கவுண்டரே. உடம்பு வெண்ண மாதிரி இருக்கு, கண்ணம் ரெண்டும் அப்படியே மாம்பழம் மாதிரி இருக்கா? கண்ணு சாவித்திரி மாதிரியும் உடம்பு சிலுக்கு மாதிரியும் இருக்கா? சரியா சொன்னீங்க. இல்ல, நான் சொன்னதும் நீ சொன்னதும் எல்லாமே சுத்த போயிட. ஐயோ, சத்தியமா சொல்றேன் கவுண்டரே. சத்தியமா? இந்த மாதிரி பொய் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சினா அம்மா தாயேன்னு பிச்சை எடுக்க கூட நாக்கு இருக்காதுடா. பொய்யாடா சொல்ற? வெளியே போடா. ஐயோ, என்னையே அடிக்கிறீங்களா கவுண்டரே? இருங்க, நான் சொன்னது உண்மைதான்னு நிரூபிச்சு காட்டுறேன்.
இங்க நீ கண்ணு கெட்டின தூரத்துல பாக்குற எல்லாமே நமக்கு சொந்தமான இடம் தாமா நந்தினி. இதுல ஒரு 6 ஏக்கரை குத்தகைக்கு விட்டுருக்குமா. அதுவும் அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லம்மா, அந்த இடம் முழுக்க கோவிலுக்கு கொடுத்துட்டோம். கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆனாலும் குழந்தை பாக்கியமே எங்களுக்கு கிடைக்கல. குழந்தை வேணும்னு அந்த அம்மனை வேண்டிக்கிட்டோம். அப்பதான் நீ பிறந்த. அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு கொடுத்த இடம் தான் அது. இதெல்லாம் யாரு கேட்டா? அங்க என்ன விளைச்சல் வந்தாலும் அது அந்த அம்மனுக்கு தான் சேரும். இந்த வருஷம் உற்சவம் நடக்க போகுதுமா. என்னாச்சுமா? நந்தினி, நீ இதெல்லாம் மறந்துட்டியாமா? உச்சி வேலை வந்துருச்சுமா, வீட்டுக்கு சாப்பிட போலாம். வாமா நந்தினி. நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். சரிடா செல்லம். ஐயோ என்ன இறக்கி விடுங்கடா. டேய் அவன் எங்கேயாவது ஓடிட போறான், சீக்கிரமா தூக்கிட்டு வாங்கடா. டேய் வேணாடா, சொன்னா கேளுங்கடா. டேய் ஆமா. ஐயோ எப்பா இப்படி உருளை வச்சுட்டானுங்களே கோவிந்தா. கவுண்டரே நீங்களா? என்ன கவுண்டரே இது? உங்க ஆளுங்க என்னை மூட்டை தூக்கிட்டு வந்து அநியாயத்துக்குன்னு இப்படி உருட்டி விட்டுட்டாங்களே, என்ன விஷயம்? எந்திரிடா முதல்ல. ஐயோ அம்மா சொல்லுங்க. ஏய் தூ எந்திரிடா மேல. எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? நந்தினிய பத்தி உனக்கு என்னடா தெரியும்? நந்தினி உங்களுக்கு நந்தினி பத்தி எதுவும் தெரியாதா? என்னையா இது? இப்ப பிறந்த குழந்தைய கேட்டா கூட நந்தினிய பத்தி விலாவரியா சொல்லும். அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய கவுண்டருக்கு நந்தினி பத்தி தெரியாதா? கவுண்டரே, நந்தினி பத்தி நினைச்சாலே ஒரு ஃபுல் அடிச்ச மாதிரி இருக்கும். என்னடா லூஸ் மாதிரி உளறிக்கிட்டே இருக்க? அவளை நினைச்சாலே பைத்தியம் ஆயிடுறேன். ஏய் பொன்மேனி உருகுதே, என்ன ஆசை பெருகுதே, ஏதேதோ நினைவு தோணுதே, அவ என்ன அழகு, என்ன கலர், என்ன ஸ்டைலு. அவளை நினைச்சாலே உடம்புலாம் புல்ல அரிக்குதே. ஐயோ எப்பா கவுண்டரே, அந்த விளம்பரத்துல நம்ம நந்தினி மட்டும் இல்ல, பவர் ஸ்டார் சீனிவாசனும் வருவாரு. டேய் நந்தினினா அந்த நந்தினி இல்லடா, மாரப்பன் கவுண்டரோட பொண்ணு. முடிய விடுறா. அந்த நந்தினியா? ஐயோ கவுண்டரே, பாவம் அது சின்ன வயசுல காணாம போயிடுச்சு. திடீர்னு பார்த்தா அடிபட்டு யாவண்டியில கிடக்குது. நான் தான் உடனே போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தேன் கவுண்டரே. அதுக்கப்புறம் தான் போய் அவங்க அப்பா அம்மாட்டே விஷயத்த சொன்னேன். அப்புறம் ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. சொல்லுங்க கவுண்டரே. என்ன கவுண்டரே? அவரோட மகதான்னு உனக்கு எப்படா தெரியும்? அதான் இருந்துச்சே, முதுகுல பச்சை குத்துன அடையாளம். முதுகுல பச்சை குத்தி இருக்கவங்க எல்லாம் நந்தினி ஆயிடுவாங்களா? முதல்ல விடுங்க கவுண்டரே. பாருங்க கவுண்டரே, அந்த பொண்ணு முதுகுல பச்சை குத்துன நந்தி உருவம் இருந்துச்சு. உடனே ஓடி போய் நான் விஷயத்த சொன்னேன். அவங்க வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு ஆமா இவ என் பொண்ணுதான்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் எனக்கு கிடைச்சது. என்னடா கிடைச்சது? நிம்மதி, சந்தோஷம், அப்புறம் மன திருப்தி கிடைச்சது. ஏன் உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா கவுண்டரே? உங்க சொந்தம் தானே அவங்க. சந்தோஷப்படுங்க கவுண்டரே. அத கொண்டாட ஊருக்கே சாப்பாடு போடுங்க. அந்த கான்ட்ராக்ட் என்கிட்ட கொடுங்க, உங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். டிஸ்கவுண்ட் கொடுப்பியா? ரொம்ப சந்தோஷம், வாங்க. என்ன கவுண்டரே? நான் கொடுக்குறேன் டிஸ்கவுண்ட். இதெல்லாம் உனக்கு தேவையா சொல்லு. ஆஹா, உன்னால நான் அடி வாங்கி புலம்பிட்டு இருக்க. நீ என்னன்னா கல்லு போட்டு விளையாடிட்டு இருக்கியா? உன்ன நான் இப்ப வந்து என்ன பண்ற பாரு. ஏய் யாரடி நீ? பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஐயோ பார்த்தா நந்தினி மாதிரி தான் இருக்க. அதனாலதான் நான் ஓடி வந்து கவுண்டர் கிட்ட உங்க பொண்ணை பார்த்தேன். நீங்களும் வந்து பார்த்துட்டு உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த நரசிம்ம என்ன தூக்கிட்டு போய் சாத்துன்னு சாத்திட்டான். இங்க பாரு எப்படி பண்டு மாதிரி வீங்கி இருக்கு. ஓஹோ, நீதான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தியா? நான் தான் மிலிட்டரி ஹோட்டல் சின்ன தம்பி. அது சரி, நான் எப்படி கவுண்டர் பொண்ணு கண்டுபிடிச்சேன் தெரியுமா? உன் முதுகுல இருக்கிற நந்தி உருவத்தை வச்சுதான். ஏண்டா லூசு, என் முதுகு ஏண்டா பார்த்த? ஏண்டா நீ என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம்
உன் வேலைய பார்த்துட்டு போக வேண்டியது தானே. வயசானவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் அப்பா அம்மானு ஏத்துக்க முடியுமாடா? கொன்று கேக்குற மன்னிச்சிடுமா. இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சனே தெரியல. ஐயோமா. என்னங்க நீங்க இப்படி சாப்பாட்டுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துகிட்டு சாப்பிடாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் இருமா, நந்தினியும் வந்துடட்டும். நந்தினி, நீ வரதுக்கு முன்னாடியே உட்கார்ந்துட்டம்மா சாப்பிடுறதுக்கு. தப்பா எடுத்துக்காதம்மா, அப்பாக்கு சுகர் இருக்குமா, அதுக்காக தான் நேரத்துக்கு உட்கார்ந்துட்டம்மா. சீக்கிரம் புடி. குடு 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 குடுமா. அந்த களி எடுத்து வைமா. உனக்கு ரொம்ப பிடிச்ச களி. நல்லா சாப்பிடுமா. வயிறு நிறைய சாப்பிடணும். ஐயோ, அப்படி இல்லம்மா. இரு இரு இரு, நான் ஊட்டி விடுறேன். இரு. என்ன இது? ஐய, அத மெல்ல கூடாதுமா, அப்படியே முழுங்கணும். முழுங்க. ஐயோ, என்னம்மா? இருக்கட்டும் இருக்கட்டும், பரவாயில்ல பரவாயில்ல. ஏ லட்சுமி, இங்க வா. சீக்கிரமா அந்த தட்டை எடு, தண்ணி எடுத்து என் கையில ஊத்து. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு ஆகாதுமா. இரு இரு இரு, நான் வேணா உனக்கு ஸ்பூன் கொடுங்க. ஸ்பூனு தோ இருக்கு. ஐயோ, என்ன எல்லாரும் இங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் போங்க முதல்ல. என்னம்மா நந்தினி, இது உனக்கு பிடிக்கலையா? சின்ன வயசுல களினா உனக்கு ரொம்ப பிடிக்கும், எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிட்டுருவேன். சரி சரி, சாப்பாடு தரேன். சாப்பாடு எடுத்து வை, சாப்பாடு எடுத்து வை. சாப்பிடு. அது யார் சாப்பிடுவா? அத நான் சாப்பிட்டுக்கிறேம்மா. அது என்னோட எச்சில். நீ என் வயித்துல இருக்கும்போது நான் சாப்பிட்ட எச்சில நீ சாப்பிட்ட. இப்போ நீ சாப்பிட்ட எச்சில நான் சாப்பிட போறேன். நீ சாப்பிடாம என்னால எப்படிமா சாப்பிட முடியும்? ரசம் நல்லா இருக்கும், சாப்பிடுமா. முன்னால நான் நிறைய சம்பாதிக்கணும். மகனே அனந்தராமா. தந்தையே, ஆசீர்வதியுங்கள். पिताजी आशीर्वाद दीजिए. आयुष्मान भव, कीर्तिमान भव, दीर्घ काले यजमानिष्य भव. இங்க வந்து உட்காரு. அப்பா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாட போறோம்? இன்னைக்கு நான் ஒரு புது விளையாட்டை சொல்லி கொடுக்க போறேன். அது நம்ம எப்ப விளையாடுற ரம்மி இல்லடா கண்ணா. வேற? ஒன்லி 3 cards. ஆமாப்பா, தினமும் ஒரு புது விளையாட்ட, அதுவும் ஜெயிக்கிற விளையாட்ட சொல்லி தெரிய எப்படிப்பா? அனுபவம்பா, அனுபவம். இது அதிர்ஷ்டமான விளையாட்டு. இன்னைக்கு ஜாதகத்துல என்ன போட்டிருக்கோ அதை விளையாடினா தான் நம்ம ஜெயிக்க முடியும். 50 வருஷமா நான் அதையே கடைபிடிச்சிட்டு வர்றதுனாலதான் எனக்கு தோல்வியே வந்ததில்ல. நான் இந்த வீட்டை வாங்கினது, சொத்து சேர்த்தது அவ்வளோ எதுக்கு, உங்க அம்மாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது இந்த விளையாட்டை வச்சுதான். அப்ப நான் பிறந்தது இப்படிதானா? அதுல என்னடா சந்தேகம்? அம்மா, அப்பா என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த ஆளு கெட்டு போறது பத்தாதுன்னு என் புள்ளைய வேற சேர்த்து கெடுக்க பாக்குறான். ஏதோ இவ சீட்டு விளையாடிதான் இந்த குடும்பத்தை காப்பாத்துற மாதிரி பேசுறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் சொல்லலம்மா. ஆமாக்கா, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் ஒரு நாள் கூட சீட்டு விளையாடாம இருந்தது இல்லையா? கழுத கட்டா குட்டி சோவர்னு சும்மாவா சொன்னாங்க? இந்த ஆள்லாம் என்னைக்குமே திருந்த மாட்டான். அம்மா, எனக்கு அப்புறம் நீங்க தம்பியோ தங்கச்சியோ பெத்துக்கல, ஏம்மா? இந்த குடும்பத்தை கெடுக்க நீ ஒருத்தன் போதுண்டா. பாருங்கப்பா அம்மாவை என்ன பத்தி எப்படி சொல்றாங்கன்னு. என்னடா நீ சும்மாவே இருக்க மாட்டியா? நான் என்னக்கா பண்ணேன்? அவனுக்கு வச்சிருந்த பாலை நீ எடுத்து கடகடன்னு குடிச்சிட்ட. அம்மா,
எனக்கு பால் பழம்லாம் வேண்டாமா, என்ன வந்து கொஞ்சம் ஐயோ என் செல்ல குட்டி, பாலும் பழமும் சாப்பிட்டாதனடா நீ தெம்பா இருக்க என் மேல முடியும். சத்தியமா குடிக்கிறமா. அப்பா இன்னைக்கு ராசியான சீட் எது? ராணிய நம்பாத, ராஜாவை விடாத, அப்பதான்டா மகனே உன்னால ஜெயிக்க முடியும். அப்பா அப்புறம் அனில் லாடு, அசோகேனி, அம்பரீஷ், அம்பானி, இந்த பேர்ல எல்லாம் முத எழுத்து என்னப்பா? அதனாலதான்ப்பா நான் உனக்கு அனந்தராமன் பேரு மாமா, வச்சேன். என் சித்தப்பா பையன் பேரு கூட அனந்தராமன் தான். இப்போ அவன் எங்க இருக்கான்? ஜெயில்ல இருக்கான். போடுமா அவன. இங்க வாங்க. யாருது இது? உங்க அப்பாவோட வண்டிமா, மறந்து போச்சா? கீ இருக்கா? சாவியா? எடுத்துக்கிட்டு வரேன் இரு. இந்தாம்மா சாவி. ஐயோ, நீ இந்த வண்டியை ஓட்டுவியா? பாருங்க. Kicking the flow, don't you know Bobby Joe? When I come around, I get down to the hit bounce sound. Kicking the flow, don't you know Bobby Joe? When I come around, I get down to the hit bounce. இந்த அண்ணனோட அழகுக்கும் அறிவுக்கும் ஏத்த மாதிரி இந்த ஊர்ல ஒரு பொண்ணு இல்லடா. என்னடா அப்படியான்னு கேக்குற? என்ன ஆச்சுன்னா? டேய் தம்பி, அங்க பாருடா. இந்த மாதிரி ஒரு பட்டிக்காட்டுல இப்படி ஒரு தேவதையா? இது ஒரே ஒரு கம்பெனில தயாரிச்சது இல்லடா. 10-15 கம்பெனில இருந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்து கராஜ்ல ஃபிக்ஸ் பண்ண லேடி புல்லட். சந்தன கட்ட மாதிரி இருக்காடா. ஐயோ, யாரா இவ? அண்ணா, இந்த தேவதை யாருக்கு கிடைக்கிறாளோ அவங்க சொர்க்கத்தையே பாத்துருவாங்க. அந்த சொர்க்கம் எனக்கு தான்டா. நான் அவளை ஒரு பார்வை பார்த்தா போதும், அந்த பார்வையிலேயே அவ அப்படியே சொக்கி விழுந்துருவாடா. இவ தாண்டா என் இதய தேவதை. அண்ணா இங்க பாருங்கண்ணா, நான் சொல்றத கேளுங்க, கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. அந்த தேவதை அப்படியே நீ சொல்லாதடா, முடிவு. என்ன யோசிக்கிற? இந்த வீட்ல இருக்க வேண்டாம்னா நான் சுதந்திரமா அங்க இங்கன்னு திரிஞ்சிட்டு இருந்த புலி இங்க வந்ததுக்கு அப்புறம் பாசம் சம்பிரதாயங்கிற பேர்ல என்னை கட்டி போட்டிருக்காங்க. ஆமா, யார் இவங்க? பெத்தவங்களா? இல்ல, என் அண்ணன் தான் எனக்கு எல்லாமே. எனக்காக உயிரை கொடுத்தான். அவனுக்காக நான் என்ன பண்ணேன்? நான் இந்த நரகத்துல இருக்கிறத விட எனக்காக செத்து போய் இப்ப சொர்க்கத்துல இருக்கானே என் அண்ணன், அவனை பத்தி யோசிச்சு அவனுக்காக ஏதாவது செய்யணும். நான் இப்பவே இங்க இருந்து கிளம்பி ஆகணும். ராகினி, நீ பழி வாங்க கிளம்பிட்டியா? நீ பழி தீக்கிறதுக்கு உன்கிட்ட என்ன இருக்கு? வெறும் கோபம், அவ்வளவுதான். யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி படைய ரெடி பண்ணணும். தனியா உன்னால எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு சில விஷயங்கள் பண்ணணும். அதுக்கு உனக்கு டைம் வேண்டாமா? அதனால இங்கே கொஞ்ச நாள் இரு, அப்புறம் பார்த்துக்கலாம். என்னங்க? என்னம்மா சுஷிலா? இந்த திருவிழா வந்துச்சுன்னா நாம நம்ம நந்தினியை தொலைச்சி இதோட 16 வருஷம் ஆகுது இல்லைங்க? ஆமா சுஷிலா, எல்லாம் இருந்தோம், எதுவுமே இல்லாத அனாதையா வளர்ந்துட்டா நம்ம பொண்ணு. சரியான நேரத்துல எந்த கடமையும் நம்மளால செய்ய முடியலையே. அது மட்டும் இல்லாம அவளுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு பாசம் எதுவுமே நம்மளால கொடுக்க முடியலையே. அதுதாங்க விதி. பாவங்க, நம்ம பொண்ணு பெரிய மனுஷி அனுப்போ. சாஸ்திரப்படி
ஊரெல்லாம் கூட்டி எந்த நல்லதும் செய்ய முடியலங்க. இங்க பாருங்க, அதுக்கு ஈடா ஒரு நல்ல பையனா பணக்கார பையனா பார்த்து நம்ம பொண்ணுக்கு பெருசா கல்யாணம் பண்ணணுங்க. நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். அந்த கடவுள் நமக்கு என்ன குறை வச்சிருக்கான் சொல்லு? அவளுக்கு சரியான ஜோடியா பார்க்கணும். நமக்கும் அவன் மகனா இருக்கணும். நம்ம வம்சத்து பேரை காப்பாத்துற ஒரு நல்லவனா இருந்தா போரும் சுசீலா. அதுவும் சரிதாங்க. இவ்வளவு நாள் நம்ம அவளை விட்டு பிரிஞ்சது போதும் சுசீலா. நம்ம பொண்ணு நம்ம கண்ணெதிரிலே இருக்கணும். அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாது. என்னால மட்டும் நிம்மதியா இருக்க முடியுங்களா? அப்புறம் இங்க பாருங்க, நம்ம பொண்ணு கல்யாணத்துல எந்த குறையும் இருக்க கூடாது. நான் இப்பவே சொல்லிட்டேன். நல்லா சொன்ன சுசீலா. இது சாதாரண கல்யாணம் இல்ல, அதனால இத திருவிழா மாதிரி நடத்தணும். இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. அந்த அளவுக்கு கல்யாணத்தை பிரம்மாண்டமா பண்ண போறேன். முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி நம்ம 3 பேரும் ஒன்னா வாழணும். எங்க நம்ம அனாதையாவே செத்துருவோமோன்னு பயந்தங்க. அந்த அம்மன் கண்ணை திறந்து பார்த்துட்டாங்க. உண்மைதான் சுசீலா. கொல்லி வைக்கிறதுக்கு பிள்ளை கொடுக்கலனாலும் கண்ணீர் சிந்தறதுக்கு நம்ம பொண்ணை திருப்பி கொடுத்து அந்த அம்மனுக்கு தாமா நன்றி சொல்லணும். ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தா நீங்க இருக்கிற இடத்துக்கு நாங்களே வந்திருப்போம். அதெல்லாம் எதுக்கு? ஏன் கவுண்டர, நாங்க உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? ஐயோ, நாங்க அப்படி சொல்ல வரல. நீங்க சிவன் அடியார்கள், அவனோட அனுகிரகத்தை அடைஞ்சவங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களும் கடவுள் தான். சரி சரி, நான் உங்ககிட்ட நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த வருஷம் உற்சவம் அமோகமா நடக்கணும். ஏன்னா 16 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற உற்சவம் இது. நந்தினி சின்ன வயசா இருக்கும் போது திருவிழா நடந்தது. திருவிழா அன்னைக்கு தான் அவ காணாம போயிட்டா. சுசீலா, 16 வருஷமா காணாம போன பொண்ணு திருவிழாவுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்கான்னா எல்லாம் அந்த கடவுளோட கருணை தான். சரியா சொன்னீங்க. சத்தியமான வார்த்தை. அதனால இந்த வருஷம் திருவிழாவுக்கு எவ்வளவு செலவாகுதோ அதை நானே ஏத்துக்கிறேன். ஆஹா, எல்லாம் அந்த சிவனோட அருள் தான். உலகத்துல நடக்கிற எல்லாத்துக்கும் அவருதான் காரணம். நந்தினி, வாமா இங்க வா. இவதான் என்னுடைய பொண்ணு. இவளை பொண்ணுன்னு சொல்றதை விட என் உயிர்னு சொல்லணும். நந்தினிமா, இவர் தான் நம்ம ஊருடைய தர்மகர்த்தா. பேரு நடராஜன். அம்மாடி, வணக்கம் சொல்லுமா. சொல்லுமா. வணக்கம்மா. இவரு நம்ம ஊர் கோயில் அர்ச்சகர். நமஸ்காரம்மா. இவங்க எல்லாம் நம்ம சுத்து வட்டார கிராமத்து மக்கள். சுசீலா, பணத்தை கொண்டு வந்து கொடுமா. எவ்வளவுங்க? ஒரு 5 லட்சம் ரூபாய்மா. போதும்மா. உள்ள போய் பணத்தை கொண்டு வா. எவ்வளோ? 5 லட்சம். எங்க இருக்கு? உள்ள இரும்பு பொட்டியில இருக்கு, எடுத்துட்டு வா போ. Oh my God. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிடலாமா? நோ நோ, இப்போதைக்கு வேண்டாம். நீயே உன் கையால் இந்த பணத்தை கொடுமா. அப்படியே அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கும். நல்லா இருமா. உத்தரவு வாங்கிக்கலாமா? அப்ப நாங்க உத்தரவு வாங்கிறோம். ஐயோ, என்ன சொல்றீங்க நீங்க? எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போகலாமா? வாங்க வாங்க, வந்து சாப்பிட்டு போகலாம். வாங்கடா, பரிமாறுங்க. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க, சாப்பிட்டு போலாம். ஓம் ஆத்மாத்வம் கிரிஜாமதி பரிஜனஹ பிராணாசரீரக்ரம் பூஜா தேவி. நந்தினி, நல்லா வேண்டிக்கமா. சஞ்சாரஹ பதயோ பிரதக்ஷண விதி ஸ்தோத்ராணி சர்வாகிரோ யத்யத் கர்ம கரோமி ததகிலம் சம்போ தவாராதனம். நந்தினி, ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. ஆதௌ கர்ம போமா. கலயதி கலஷம் மாத்ருக்ஷஸ்திபி தன். நம்ம நந்தினிக்கு நந்தியே ஆசீர்வாதம் பண்ணிடுச்சு.
எல்லாரையும் காப்பாத்துமா. கொடுங்க கொடுங்க. டேய் சோமா, சொல்லுங்க கவுண்டரே. இந்த 3 பேரோட உயிர் இந்த இடத்துலயே போகணும். சரி கவுண்டரே, பண்ணிடலாம். என் பொண்ணுக்கு எந்த குறையும் இருக்கு? அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா இரு. பார்வதி வல்லபம் ஆயுர்நஷ்யதி பஷ்யதாம் தொட்டு கும்பிட்டுக்குமா. யௌவனம் பிரத்யாயாந்தி கதாஹ புனர்ன திவசஹ காலோ ஜகத்பக்ஷகா லக்ஷ்மீ ஸ்தோயதரங்கபங்கஜபலாம் வித்யுஜ்ஜலம் ஜீவிதம். வெளியில போய் பிரகாரத்தை 3 தடவை சுத்திட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சரிங்க சாமி. சீக்கிரம் வாடா. சாவு தேடுனா கிடைக்காது, அதுவா தேடிக்கிட்டு வரும். என் கண்ணு உன்னையே தேடிக்கிட்டு இருக்கோம். என்னோட பவர் தேடுற உன் கண்ணை மூட வச்சிரும். மூட வைக்கிறது மட்டும் இல்ல, மண்ணல்லியும் போடும். என்னோட பேரு நந்தினி. என் வழியில வந்தா கொன்னுடுவேன். ஹலோ கிருஷ்ணா, நான் ராகினி பேசுறேன். எந்த கிருஷ்ணா? ராங் நம்பருக்கு பண்ணிருக்கீங்க. முதல்ல நம்பரை செக் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, யாரு? நான் ராகினி கிருஷ்ணாண்ணா. ராகினி, நீ இன்னும் உயிரோட இருக்கியா? உயிரோட தான் இருக்க. நீ எப்படி இருக்க? என்ன விடுமா, நீ உயிரோட இருக்கல்ல, எனக்கு அதுவே போதுமா. அதுவே போதும். நீ எங்கம்மா இருக்க? சங்ககிரின்னு ஒரு ஊரு. அங்க ஒருத்தங்க வீட்ல இருக்க. அவங்க என்ன தம் பொண்ணா நினைச்சிட்டு இருக்காங்க. நீ ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவ ராகினி. ஆனா நான் அவங்க பொண்ணு இல்லையே. அவங்க காட்டுற பாசத்தை ஏத்துக்கவும் முடியாம விடவும் முடியாம தவிச்சிட்டு இருக்க. பெத்தவங்க பாசம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அதனால அந்த பாசத்தை எப்பவும் இழந்துடாதம்மா. உனக்கு இந்த
பாசம் கிடைச்சது பெரிய விஷயம். இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாத ராகினி. இது வரைக்கும் நீ நரகத்தை தான் பார்த்திருக்க. இதுக்கப்புறமாவது சொர்க்கத்தோட சுகத்தை அனுபவி. ஒருவேளை நாளைக்கு நான் அவங்க உண்மையான பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சுட்டா அவங்க மனசுக்கு கஷ்டமா இருக்காதா? அதுல எனக்கு விருப்பம் இல்ல. நாளைக்கு நடக்க போறது யோசிச்சு இன்னைக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை இழந்துடாத. யாரு என்ன தான் பொண்ணு நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. நம்ம நிறைய பேரோட உயிரை எடுத்திருக்கோம். இப்போ அவங்க உயிரை காப்பாத்துமா, அது ஒரு பிராயச்சித்தமா இருக்கும். சரி ஓகேண்ணா, இப்போ எங்க இருக்க? ஹலோ, ஏனா அழுகுற? ராகினி, அது ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வரமா, ஒருவேளை சாப்பாடு மட்டும் போடுமா. ஏனா நீ என்னென்னவோ பேசிட்டு இருக்க? ஏய், யார்டா போன்ல பேசிட்டு இருக்க? உனக்கு யாரா போன் கொடுத்தது? ஹலோ கிருஷ்ணண்ணா, ஹலோ. வேணாம் சார், அடிக்காதீங்க சார். போன் சார். அண்ணன் சூப்பர், வேற லெவல். யாரும் நினைச்ச அண்ணன் இங்க இருக்காரு. டேய் தம்பி, எங்கடா போன இவ்வளவு நேரம்? நான் உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீ வரலன்னு பூஜையை ஆரம்பிச்சிட்டேன்டா. அண்ணே அதெல்லாம் விடுங்க அண்ணே. இதோ இவன் பேர் தான் சின்ன தம்பி. இவன் சொந்தமா மிலிட்டரி ஹோட்டல் வச்சிருக்கான். அதுக்கு நான் என்னடா பண்ணணும்? ஆடு வெட்ட. நீங்க ஒண்ணு வெட்டவனா பாஸ்? நானே வெட்டி மட்டன் குழம்பு சூப்பரா வச்சு தரேன். ஐயா முதல்ல மூஞ்ச காட்டுற மூதேவி. ஐயோ அண்ணே, அந்த தேவதை பேண்ட் சட்டை அவளை கூட்டிட்டு வந்தது இவன் தான். அப்படியா? சின்ன தம்பி வணக்கம் 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 வணக்கம். டேய் தள்ளிப்படா, உட்காருங்க உட்காருங்க. சரி சரி உட்கார 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 உட்காருங்க. ஒழுங்கா உட்காரு தம்பி. இத பார்த்தா வேற மாதிரி இருக்கு. இது ஓகே தம்பி. டேய் இவனு பின்னாடி இருந்து பார்த்தா பொண்ணு மாதிரியே இருக்கான்டா. அண்ணே உன் புத்தி ஏன்னா இப்படி போகுது? சரி சரி விஷயத்துக்கு வாண்ணே. ஆமா சின்ன தம்பி, உங்க ஊர்ல ஒரு பொண்ணு பேண்ட் சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு புல்லட்ல போறாள்ல, அவ வீடு எங்க இருக்கு? அதான் கேக்கதா உட்கார சொன்னீங்களா? இப்போ நான் என்ன கேட்டுட்டேன்னு கன்னத்துல கை வச்சு அழுகுற? எனக்கு எதுவும் தெரியாது. அந்த பொண்ணு ஊருக்கு வந்ததுல இருந்து அடி வாங்கி வாங்கி என் கண்ணை எப்படி இருக்கு தெரியுமா? என் ஹோட்டல்ல இருக்க இட்லி மாதிரி இருக்கு. அவ்வளவு அடி வாங்கி இருக்க. போற வரலாம் போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு போறானே. நான் உன்னை அடிக்க மாட்டேன்டா. எனக்கு அந்த தேவதையை பத்தி சில விஷயங்கள் தெரியணும். அத பத்தி மட்டும் சொல்லுடா. சொல்றேன், உட்காருங்க உட்காருங்கண்ணா. நீ சொல்லு நீ சொல்லு. அந்த பொண்ணு விஷயம் தானே, அத பத்தி சொல்லணும்னா 3 குவார்டர் வேணுண்ணே. அது என்னடா 3 குவார்டர்? அது வந்துண்ணே, என் கணத்துல இருக்க வலியமா இருக்க 1 குவார்டர். இன்னொன்னு உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் கொட்டுறதுக்கு. இன்னொன்னு ஆள் மனசுல இருக்கிறத அப்படியே ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு. அதெல்லாம் நீ ஒண்ணும் கழிக்க வேண்டாம். ஐயோ டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. இப்ப காக்கா கீழே இருக்கிற தண்ணிய மேல கொண்டுட்டு வரதுக்கு கல்ல போடும்ல, அதே மாதிரி என் மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்தை வெளியில கொண்டு வரதுக்கு 1 குவார்டர் வேணும். அவ்வளவுதான். டேய் உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் முன்னாடி காலை தூக்கிட்டு உட்காரு. என்ன ஒரு எல்லாத்துக்கும் கோவப்படுறாரு? சரி சரி சின்ன தம்பி, அந்த பொண்ணை பத்தி கேட்டனே. கண்டிப்பா சொல்றேன். முதல்ல 3 குவார்டர் அப்பதான் உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில வரும். ஃபுல் ஆர்டர் பண்றா. அண்ணா எக்ஸ்ட்ரா ஒன்னு எதுக்குனே? இந்த அனந்தராமன் மட்டும் சந்தோஷம் ஆயிட்டான்னா கால்ல இருந்து தலை வரைக்கும் தண்ணியாலே அபிஷேகம் தான். தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் நான் ஆர்டர் பண்ணுடா. ஐயோ ஃபுல் வருது ஃபுல் வருது. இன்னைக்கு ஜமாயிச்சிட வேண்டியதுதான். சீக்கிரம் எடுத்துட்டு வாடா. சீக்கிரம் வைடா, சீக்கிரம் வை. இந்த மொத்தமா நமக்கு தண்ணி அவங்க கிட்ட குடி, எனக்கு வேணாம். கிளாஸ் தண்ணி கலக்கலடா. இங்க பாருங்கண்ணே. டேய் அவனுக்கு பிடிச்ச மாதிரியே குடிக்கிட்டு விடுடா. சொன்னது கேட்டில்ல? குடிச்சு சாவு. என்னடா இவன் பால் குட்டி மாதிரி குடிக்கிறான்? குடி குடி நல்லா குடி, அப்பதான் புல்லட் தேவதையை பத்தி எல்லாம் சொல்லுவேன். இவன் சரியான மொடா குடிக்காரனா இருப்பான் போலண்ணே. ஐயோ ஓ அண்ணே, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் கக்கிடுவானே. நான் அந்த பொண்ணு கூட அவ பின்னாடி புல்லட்ல உட்கார்ந்துட்டு பார்த்த முதல் நாள். இப்போ உண்மை அப்படியே வெளியே வரும் பாருங்களேன். நல்லா வரட்டும். இன்னொரு ரவுண்ட் அப்ப வந்துரும். நீங்க வேணா பாருங்கண்ணே, இப்போ உண்மையை அப்படியே வெளியே எடுத்து கொண்டு பாருங்க. என் பேரு திருமல ரெட்டி, பில்டர். கேள்விப்பட்டிருக்கேன் சார். சென்னையில ஒரே நேரத்துல 4 ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு 2000 லோடு மண்ணு தேவைப்படுது. இவனுக்கு எப்படி இப்போ இவ்வளவு லோடு மண்ணை சப்ளை பண்றது?
அனுப்பிடலாம். சார் ஒத்துக்கிட்டு கரெக்ட் டைமுக்கு சப்ளை பண்ணலன்னா ஏன் ப்ராஜெக்ட்டுக்கு பிரச்சனை வந்துடும். நான் நரசிம்ம நஞ்ச குடிக்கவும் அஞ்ச மாட்டேன். வாக்கு தான் முக்கியம். அதை காப்பாத்திக்கிறதுக்கு எத்தனை தலைவனாலும் எடுப்பேன். ஆனா என்ன நம்பினவங்கள என்னைக்கும் தலகுனி விட மாட்டேன். சபாஷ், உங்களை நான் நம்புறேன். நீங்க மட்டும் இல்ல, இந்த நரசிம்மனை எல்லாரும் நம்புவாங்க. ஸ்ரீனிவாஸ் சார், சார் இதோ அட்வான்ஸ். உங்க ரேட்டை சொல்லுங்க. மார்க்கெட் ரேட்டு தான். வாங்கி கொடுங்க கொடுங்க. இது ஒன்னும் கருப்பு பணம் இல்லையே சார். நான் இது வரைக்கும் யாரையும் ஏமாத்தினது இல்ல. அப்ப சரி அப்ப சரி. சோம இத கொண்டு போய் பத்திரமா வைடா. சரி, அப்புறம் நான் கிளம்புறேன் சார். இருங்க, நாட்டுக்கோழி அடிச்சு சமைக்க சொல்றேன். இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. இல்ல சார், இப்ப டைம் இல்ல. நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பா சாப்பிடுறேன். அப்ப நான் கிளம்புறேன். சரி, போலாம். போயிட்டு வாங்க. வா. எப்படியோ போயிட்டானுங்க. ஏய் குடுறாத கவுண்டரே. அவ்வளவு லோடு நம்மளால கொடுக்க முடியுமா? முடியுமான்னு நினைச்சா எதுவுமே முடியாதுடா. மூளைய கசக்கணும். ஐயோ, எனக்கு புரியல கவுண்டரே. நதிக்கு பக்கத்துல 25 ஏக்கர் ஆடு மாடுகளை மேய விட்டுருக்கானே மாரப்ப கவுண்டர். அங்க இருந்து மண்ணை எடுத்துட்டு வந்து எல்லா லோடையும் அனுப்பிடலாம். அவ்வளவுதான். ஓ, அப்ப சரி. உழுவுறவனுக்கு பூமி தான் கடவுள். ஓ, அந்த கடவுளுக்கே கடவுள் இந்த நரசிம்மன். எப்படி பண பேய்? ஐயா, கவுண்டர் ஐயா, என்னடா இவ்வளவு பதட்டமா வர? என்னாச்சு? அந்த நரசிம்ம கவுண்டர் உங்க இடத்துல லாரில டிப்பர்ல மண்ணை லோடு லோடா எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். யாரா அது என் இடத்துல வந்து என்ன கேட்காம மண் எடுக்கிறது? ஏய், முதல்ல இங்க இருந்து போங்க. மண் எடுக்கிறத நிப்பாட்டுங்க. எல்லாம் கிளம்புங்க. டேய், இவரு ஏதோ சொல்லிட்டாருன்னு அப்படி நின்னுட்டு இருக்கீங்க. போய் வேலையை பாருங்கடா. சரிண்ணா. ஏய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், வண்டியை விட்டு இறங்கடா முதல்ல. பையா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்க மாட்டேன். வண்டி எடுக்கிறேன். அப்பா பாத்து எந்திரிங்க. ஏய், சீக்கிரம் வேலையை பாருங்கடா. உட்காருங்க. யாருடா என் அப்பாவை தள்ளி விட்டது? நான் தான். அதுக்கு என்ன போ?
இவள்தானே தீரம் இவள்தானே ருத்ரம் இவள்தானே ஹோ 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 வீரம் இவள்தானே தீரம் இவள்தானே ருத்ரம் இவள்தானே ஹோ 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 இவள்தானே லேடி டோண்டா இவள்தானே சீரும் பாண்டா கண்ணாலே இவளும் பார்த்தாலே எதிரி திண்டாடுவா கோபம் கொண்டேதான் இவளும் நடந்தாலே எவனும் பயந்தோடுவான் எடுத்து நிக்க யாரும் இல்ல எடுத்தவங்க தப்பவில்லை வெற்றி இவ பக்கொண்டா வீரம் இவள்தானே தீரம் இவள்தானே ருத்ரம் இவள்தானே ஹோ He's like a loop machine. Drop of a hat, drop of a rap, drop of a beat. You might have listened to a thought was fat. He's like a loop machine. எங்கு சென்றாலும் என்ன செஞ்சாலும் தப்ப மட்டும் பண்ணாதவன் எந்த ஆயுதமும் இவளின் கை முன்னால் தோற்று நொறுங்கிடுண்டா யாரும் நம்பி கெட்டதில்ல கெட்டவானா விட்டதில்ல வீரம் இவனே அடா வீரம் இவள்தானே தீரம் இவள்தானே ருத்ரம் இவள்தானே ஹோ ஹோ வீரம் இவள்தானே தீரம் இவள்தானே ருத்ரம் இவள்தானே ஹோ 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 இவள்தானே லேடி டோண்டா இவள்தானே சீரும் பாண்டா அங்கே நில்றா காலை ஒரு அடி உள்ள எடுத்து வச்சினா காலை வெட்டிடு வேண்டா ஆமா என்ன வந்து கலாட்டா பண்ணியாமா? ஆமா நல்லதில்ல. என் கோபம் என் பிடிவாதம் என் குணம் எதுவுமே நல்லதில்ல. நீ செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையும் தான். இங்க பாரு கவுண்டரு, அது எதுக்குமே உதவாத ஒரு இடம். அதனாலதான் அந்த மண்ணு எல்லாத்தையும் நான் கொண்டு போக முடிவு பண்ணிருக்கேன். உன்கிட்ட யாரா சொன்னது அது எதுக்குமே உதவாத ஒரு இடம்னு? ஊர் மக்கள்லாம் ஆடு மாடு மேய்க்கிற ஒரு புனிதமான இடம்டா அது. நீ எதுக்கு ஊரை பத்தி கவலைப்படுற? உனக்கு வேணும் நான் ஒரு பங்கு கொடுத்துறேன், வாங்கிக்கோ. பங்கா? டேய், பாவப்பட்ட அந்த பணத்தை வாங்கி சாப்பிடுற பரம்பரையில நான் பிறக்கலடா. அப்போ வேண்டானா வாய முடிட்டு சும்மா இருயா. அதை விட்டுட்டு என் வழியில மட்டும் குறுக்க வந்துடாத. நான் பில்டருக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். நான் வாக்கு தவற மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. ஏய் கிழவா, என்ன கோபப்படுத்தாத. இன்னும் 10 வருஷம் வாழ போற உனக்கு இப்பவே என்ன உனக்கு யமனாக்கிடாத. எங்க அக்கா கழுத்துல இருக்கிற மாங்கல்யம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னு தான் நான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். இதுக்கு மேல என் வழியில குறுக்க வந்தீனா என் வழியில குறுக்க வந்தவங்களை புதைச்சா மாதிரி உன்னையும் மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிருவேன். ஏய், இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணுமா இல்ல துடிதுடிச்சு சாகணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. அக்கா, என்னக்கா பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிற? உன் புருஷனுக்கு புத்திமதி எடுத்து சொல்லு. இல்லன்னா கொலை பண்ணிடுவேன்.
don't you know Bobby Joe? When I come around, எதுக்கு பயந்து போய் முதுக காட்டிட்டு நிக்கிற? தைரியம் இருந்தா திரும்பு. என்ன சொன்ன? கொலை பண்ணிருவியா? உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருந்தா, நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா இவங்கள ஒரு தடவை தொட்டு பாரு. என்னோட அப்பா உன்னை இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு சொன்னாரு. இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இனிமே இந்த வீட்ல கால் எடுத்து வச்சா கால் இருக்காது. இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்கணும்னு நினைச்ச உன் தலை இருக்காது. ஏய், நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? எதிரின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ரத்தத்தை குடிக்காம விடக்கூடாது. உன்னோட ஹிஸ்டரி, உன்னோட கேரக்டர் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். நீ ஒரு பொண்ணு, அத மறந்துடாத. மீச இருந்தா மட்டும் ஆம்பளைய ஆயிட முடியாது. தவரம்னே, இது ஏன் ஊரு. நாய்க்கு இருக்கிற இடம் தான் ஊரு, ஆனா புலிக்கு போற இடமெல்லாம் ஊரு. என்கிட்ட பண பலம், அதிகார பலம்னு எல்லாமே இருக்கு. எனக்கு ஏன் மேல நம்பிக்கை இருக்கு. பணம் எப்ப நம்மள விட்டு போகும், மக்கள் எப்ப நம்மள விட்டு போவாங்க, அதிகாரம் நம்ம கையை விட்டு எப்ப போவோம்னு யாருக்குமே தெரியாது. என்ன வாய் அடிச்சு போய் நிக்கிற? பேசுறது மறந்து போயிடுச்சா? ஏ டூப்ளிகேட், உன் பேச்ச கேட்டு அவங்க வேணா மயங்கலாம். அவங்கள ஏமாத்துன மாதிரி என்னெல்லாம் ஏமாத்த முடியாது. அவங்க சொத்து அபகரிக்க நீ வந்திருக்கன்னு அவங்களுக்கு எப்ப தெரியுதோ அவங்க நாண்டுகிட்டு செத்துருவாங்க. உன்னையும் ஊர்க்காரங்க போட்டு தள்ளிடுவாங்க. அத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீ மட்டும் என்னை எதிர்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, முதல்ல போக போறது உன் சிரிப்பு, அதுக்கப்புறம் நிம்மதி, கடைசியில உன்னோட உயிர். இங்க வர்றா. நீ சிரிக்கும் போது ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோ. நீ செத்ததுக்கு அப்புறம் பாக்குறவங்க சிரிச்சுக்கிட்டே செத்துட்டான்னு சொல்வாங்க. ஏய், நான் உன்னை சும்மா கத்தாத நரசிம்மா. என் பேரு நந்தினி. என் வழியில வந்தா கொன்னுடுவேன். கிளம்பு கிளம்பு. ஏய், இருடி, உன்னை நான் பாத்துக்கிறேன். கிளம்புன்னு சொல்றல. ஏய், வாங்கடா வாங்கடா போலாம். யாருப்பா அவன்? அவன் ஒரு ராட்சசம்மா, ராட்சசன். முறைன்னு பார்த்தா அவன் உனக்கு தாய் மாமம்மா, எனக்கு மச்சான் முறை, என்னுடைய தங்கச்சி புருஷம்மா. அவனா? ஆமாமா, என்னத்த பண்றது சொல்லு. ஒண்ட வந்த பிடாரி ஒண்ணு ஊர் பிடாரிய விரட்டுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் அவன் இங்க வந்தான். அவன் வேலை கேட்டுதான் நம்ம வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாமா. சொத்துக்கு ஆசைப்பட்டு என் தங்கச்சி அம்மாய்க்கு யாருக்கும் தெரியாம கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாமா. என் தங்கச்சிக்கும் சொத்துல பங்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதையும் வாங்கிட்டு போயிட்டான். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சியும் இறந்து போயிட்டாமா. இப்ப என்கிட்ட மிச்சம் இருக்கிற சொத்தையும் பறிக்க பாக்குறாமா அவன். அப்பா எறும்பு கட்டின புத்துல பாம்பு வந்து உக்காந்துக்கிட்டு இது ஏன் வீடுன்னு சொல்லுச்சா? சரியா சொன்னம்மா நீ. அதுக்கு இல்லம்மா, அந்த ராட்சசம் பார்வை ஓ மேல பட்டிருக்கே, இனி என்ன பண்ண போறானோ அந்த பாவி. அம்மா, இந்த ஜென்மத்துல உங்க பொண்ணால 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னா அவன் சாவா. அதே கெட்டது நடக்கணும்னா நான் சாவேன். கவுண்டரே, ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? அந்த நந்தினிய நீங்க மாரப்ப கவுண்டர் வீட்டுக்கு போயிருந்தீங்களா? இப்பவாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா அவ மாரப்ப கவுண்டர் பொண்ணு தானே? ஏன் கவுண்டர், அவ அந்த ஆள் பொண்ணு இல்ல. அப்ப அவ யாரு? அவ டூப்ளிகேட். ஒரிஜினல் இல்லன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? 16 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பா அப்பா, எனக்கு காசு கொடுங்க, சாப்பிட ஏதாவது வாங்கணும். இங்க பாருமா, முதல்ல சாமி கும்பிடணும், அப்புறம் தான் சாப்பிடணும். சாமி கும்பிடு. நீங்க தானே சொன்னீங்க குழந்தைங்க சாமின்னு. கொடுங்க. நீ நல்லா பேச கத்துக்கிட்ட. இந்தாமா.
தீபார்த்தனை பண்ண போறாங்க. சீக்கிரம் போயிட்டு வந்துடுன்னா. நந்தினி இந்த வம்சத்தோட வாரிசா? என்னம்மா வேணும்? முறுக்கு கொடுங்க. நந்தினி செல்லம், என்ன பண்றீங்க? மாமா, நீயும் சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடியே சாப்பிடுறதுக்கு வந்தியா? உனக்கு என்ன வேணும்? அக்கா, எனக்கு நந்தினி செல்லம் தான் வேணும். இங்க பாரு, இந்த முறுக்கெல்லாம் சாப்பிட்டா வயிறு தான் வலிக்கும், சரியா? அதோ அந்த கடையில சாக்லேட்டு, பப்பர மிட்டாயி, கடலை மிட்டாயி எல்லாம் வாங்கி தரேன். சரி மாமா. மாமாக்கு ஒரு முத்தா கொடு. அடடடா, செல்ல குட்டி, போலாமா? இது வேண்டாம், வா. மாமா, ஏன் இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வர? ஓ, அதுவா? ஒருவேளை உனக்கு பசிச்சு நீ பூஜைக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டன்னா உன்னை எல்லாரும் திட்டுவாங்கல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? சொல்றேன், வா. சொல்றேன். நந்தினி குட்டிக்கு நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க, சாக்லேட்டு. ஐயோ, இப்ப பிரிக்க கூடாது, யாராவது பார்த்தா உன்னை திட்டுவாங்க. அதனால வா 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 வா, இதுக்குள்ள மறைஞ்சுகிட்டு நீ சாக்லேட் சாப்பிட்டீனா யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் யாராவது வராங்களான்னு வெளியே நின்னு பாக்குறேன். சரி மாமா. செல்லக்குட்டி, சாக்லேட் உனக்கு பிடிக்கும்ல? இப்போ திரும்பி நின்னு யாராவது வராங்களான்னு பாத்துக்கிட்டே சாக்லேட் சாப்பிடுமா? திரும்ப 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 திரும்ப. சரி மாமா. வம்சத்தோட வாரிசு அழிஞ்சு போச்சு. இனிமே அந்த மாரப்ப கவுண்டரோட மொத்த சொத்து பத்துக்கும் நான் ஒருத்தன் தான் வாரிசு. அந்த மண்ணு கான்ட்ராக்டர் கிட்ட லோட் அனுப்புறேன்னு சொல்லி அட்வான்ஸ் வேற வாங்கிட்டேன். என்ன பண்றது? நான் பண்ற எல்லா வேலைக்கும் இந்த டூப்ளிகேட் வேற வந்து தடையா நின்று தொலைறா. அவளை நான் சும்மா விட மாட்டேன். முதல்ல அவளுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். ஹலோ டாடி. ஹலோ தம்பி, என்னப்பா பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டதை ஜீரணமாக்குறேன். ஜீரணமானதுக்கு அப்புறம் சாப்பிடுறேன். ரொம்ப நல்ல வேலை தான் பண்ணிட்டு இருக்க. ஆனா என் புள்ளையா பிறந்து இந்த வேலை பார்க்க கூடாது. வேற என்ன பண்ணணும்? சீக்கிரம் கிளம்பி ஊருக்கு வா. வேட்டையாட வேண்டியிருக்கு. வேட்டையாடணுமா? ஆமா. ஓகே. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பே. நான் கேட்டதிலே மெதுவா மெதுவா போங்க. எதுக்கு நான் எங்க நிறுத்தின? அட, என்ன பாக்குறாரு? அண்ணா, இந்த கலர்ஃபுல்லா பார்க்கணும்னா இந்த கலர் கிளாஸ் போட்டா தான் நல்லா இருக்கும். தம்பி, பாத்தியா என் அழகு தேவதைய எப்படி அழகா நீச்சல் அடிக்கிறான்னு? அண்ணா, இவ்வளவு நாள் ஆகியும் அவ அட்ரஸ கண்டுபிடிக்க முடியலையே. கண்டுபிடிச்சிடலாம். டேய், நீ என்ன பாக்குற? டேய், அவ உனக்கு அண்ணிடா. அப்படியே அண்ணாந்து பாரு. பாத்துட்டே இறேன். அங்க நானும் அவளும் சேர்ந்து ஒரு டூயட் சாங் ஆடுற மாதிரி நினைச்சு பாடுறா. ஐயையோ பகவானே,
எனக்கு தந்த ரெண்டே ஒண்ணு நம்மூரு சிலையில பாக்கும் பாக்கியம் தான் கிடைக்கலையே. மெழுகு பொம்மை நானு பொண்ணு இல்ல புரிஞ்சு நடந்து கடாக்கிருக்கு பயல. நீ ஒரு ராட்சசி என்ன ராங்கா பேசுற இப்ப என்னங்கற அரியன ஏறி நீ ஆட்சிய நடத்தி. சூப்பர்ண்ணே. சூப்பர்ல என்ன டான்ஸ் தெரியுமா? எப்படி சொல்லுடா. ஐயோ உண்மையை சொல்லுடா. உங்களை தான் ஆரம்பத்திலே துரத்தி விட்டாங்களே. அடிக்காதீங்க அண்ணே. அவ பின்னாடியே போய் அவ அட்ரஸ் கண்டுபிடிக்கலாம் வாங்க அண்ணே. எங்க போனா இவ? மாயமாயிட்டாளே. என்னடா அது பீர்ல கிக்கே இல்ல. அது டூப்ளிகேட்டா இருக்கும் தல. இது யாரா? நம்ம ஊர்ல ஜட்டி பண்ணி எல்லாம் போட்டுக்கிட்டு செக்ஸியா இருக்கு. கம் ஆன். ஹேய் வில்லேஜ் பியூட்டி, யார் அடி நீ? ரோஜா பூவே, என்னடி உன்னோட பேரு? பாவம் ஊமை போல இருக்கு தல. நல்லதா போச்சுடா. நம்ம என்ன பண்ணாலும் இவ யார்கிட்டயும் சொல்ல மாட்டா. ஹலோ, என் கூட வரியா? பாஸ் எங்க கூடன்னு சொல்லுங்க பாஸ். சரிடா எங்க கூட. ஹேய் இங்க பாரு, எங்க கூட வந்தேன்னு வெச்சுக்கோ எல்லா சந்தோஷமும் கிடைக்கும். என்ன புரியுதுல்ல? What do you say beauty? இந்த விளையாட்டுல தோத்தாலும் ஜெயிச்ச மாதிரி தான். சூப்பரா சொன்னடா. guys இது பப்ளிக் பிளேஸ். So இங்க ஆளுங்க வந்தா ப்ராப்ளம் ஆயிடும். So let's go there. Wow! வாங்க. பாஸ் யார் பாஸ் ஃபர்ஸ்ட்? நான் தானே கேப்டன். சோ நான் தான் ஓபனர். அதெல்லாம் முடியாது. நான் போவேன். எல்லாரும் வாங்க. சூப்பர். ஹேய் ஃபுல் மீல் சாப்பிட ரெடியா இருக்கடா. மணர்கடா. பொண்ணுங்க எப்பவும் நெருப்பு மாதிரிடா. மேல கை வச்சா பொசுங்கிடுவீங்க. இனிமே ஜாக்கிரதையா இருந்துக்கோ. கொன்னுடுவ. ஒரு வழியா
சேர்ந்துட்டா சாமி. சின்னையா, வணக்கம். பயங்கரமா வலிக்குதுடா. அப்பா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்கடா. ஓகேவா? ஐயா, நம்ம சின்னையா வந்துட்டாருங்க ஐயா. டே சோமு, கவுண்டரே நீ ஒரு ரவுண்டு போடண்டா. ஐயோ வேணாம் விடுங்க. பரவாயில்லடா, ஒரு ரவுண்டு போடுறா. வேண்டாம் விடுங்க கவுண்டரே. நீ சரியான கேடிதான்டா டேய். டேய் தம்பி, உன்னை எதுக்கு இங்க வர சொல்லிருக்கேன்னு தெரியுமா? எதுக்கு? ஒரு பொண்ணை ரேப் பண்றதுக்கு. என்ன இது? ஒரு அப்பா மகன் கிட்ட பேசுற பேச்சா இது? அப்பா சொன்னதை கேட்டு ராமரே காட்டுக்கு போனாரு. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? அந்த பொண்ணு யாரு? ஐ மீன், who is that girl? சொல்றேன் வா. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை நல்லா கேட்டுக்கோ. இந்த ரேப்போட விலை 400 ஏக்கர் ஜமீனு, அப்புறம் கோடிக்கணக்கான சொத்து, அதுக்கப்புறம் கேஷ். 400 ஏக்கரா? ஏன் நம்ப முடியலையா? நீ ரேப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வயிற்று தள்ளிட்டு வந்து நிப்பா. அப்போ அவங்க அப்பா என் காலில் வந்து விழுவான். உடனே நான் அவங்கிட்ட, இங்க பாரியா, உன் ஜமீன் சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சின்னா என் பையன் உனக்கு பாத பூஜை பண்ணுவான், கல்யாணமும் நடக்கும்னு சொல்லுவேன். என்ன? உலகத்துல முன்ன மாதிரி அப்பனே இல்ல, உன்ன மாதிரி மகனும் இல்ல, இந்த மாதிரி கேவலமான குடும்பமும் இல்ல. டாடி, நான் இப்பவே போய் அந்த வேலையை முடிச்சிட்டு வந்துருவா. பொறுமையாரு. டேய் தம்பி, நீ முதல்ல ரெடி ஆகு. அவளோட அட்ரஸ், அங்க எப்படி போகணும், அவ எங்க படுத்திருப்பா, எல்லாம் நம்ம சோமு கிட்ட சொல்லுவான். அதை கேட்டுட்டு போ. டன். இத்தனை நாள் நான் கமிஷனுக்காக வேலை செஞ்சேன். ஆனா இப்போ என்னடா நல்லா இருக்கியா? யார் இவன்? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். யார் இந்த மொட்டை? இங்க பாரு வெங்கடேசா, நீங்க 2 பேரும் என்ன வேணாலும் சாப்பிடுங்க, இல்ல நான் கொடுக்கறேன். ஐயோ உம்மா. சரி வரட்டுமா? எது வேணாலும் கேட்டு சாப்பிடுங்க. எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி. ஆனா உனக்கு அப்புறம் ஆர்டர் பண்ணிக்கிறேன். இனிமே அந்த மொட்டை வந்தா நல்லா கவனிச்சு அனுப்பணும். ஆமா, இவ்வளவு நேரம் ஆச்சு, அவன் எங்கடா காணோம்? ஐயோ வருவா, விடுங்க கவுண்டரே. பசியோட இருந்தவனுக்கு விருந்து கிடைச்சா சும்மா விட்டுருவானா சொல்லுங்க? டேய் என்னடா இது? பாத்துடா, ராத்திரி முழுக்க பத்தாதுன்னு காலையிலயுமா? நீங்க என்ன சொன்னீங்க? வயிற்று நிரப்பி வாந்தி வர வைக்கணும்னு சொன்னீங்க. ஆமால, அப்படின்னா கொஞ்சம் அதிகமான நேரம் தான் தேவைப்படும். ஐயோ பாவம், அந்த பொண்ணு என்ன இருக்குமோ? டே நில்லுடா நில்லு. மாரப்பன் கவுண்டர் வீட்டுல எதுவுமே நடக்கலையா? ஒன்னும் நடக்கலையா? வீட்டுல யாரெல்லாம் இருக்கா? வீட்டுல முதலாளியம்மா இருக்காங்க. கவுண்டரு வயலுக்கு போயிருக்காரு. அப்ப நந்தினி? நந்தினி அம்மா வண்டி எடுத்துட்டு எங்க வெளியே போயிருக்காங்க. அப்பா ஐயோ. கவுண்டரே, யாரும் இல்லையா? கவுண்டரு அறுவடைக்கு வயலுக்கு போயிட்டாராம். நந்தினி வண்டி எடுத்துட்டு வெளியில போயிருச்சான். அப்படியா? ஐயோ அப்பா. என்னடா போன் ரிங் ஆகிட்டே இருக்க, அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். ராத்திரி எல்லாம் தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சுல்ல, பாவம் சோர்ந்து போயிருக்கோம். ஹலோ, எங்கப்பா இருக்க? நீ உயிரோட இருக்கியான்னு கேக்குறத விட்டுட்டு எங்கப்பா இருக்கேன்னு கேக்குறிய, இது நியாயமாப்பா? ஏய், என்ன நடந்துச்சுன்னு முதல்ல தெளிவா சொல்றா. நான் அவளோட வீட்டுக்கு போனப்பா. ஐயோ, பக்காவா ரெடியா படுத்திருக்கா. ஐயோ, கமிங் வந்துட்ட செல்லமே. கண்ட்ரோல் கண்ட்ரோல். ஐயோ, காலை இவ்வளோ அழகா இருக்கே, முகம் எப்படி இருக்குமோ என்னவோ. முகத்தை பார்க்கணுமே.
அவ என்ன அடிச்ச ஒவ்வொரு அடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அப்ப அன்னைக்கு நான் அன்னைக்கு ஊருக்கு வரும்போது என் கை காலு மூக்கு வாய் முகம் எல்லாத்தையும் உடைச்சது இதே பொண்ணுதான்ப்பா. அவ அடிச்ச அடிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க இது வரைக்கும் சம்பாதிச்ச பணமும் இதுக்கு மேல நீங்க சம்பாதிக்க போற பணமும் எதுவும் பத்தாதுப்பா. நான் செத்து போறேன். அட நீ எதுக்குமா சாகணும்? நீ நரசிம்மனை சாகடிப்பியா? அவனை நான் சாகடிக்கிறேன், நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ சாகடிக்க மாட்டே. அட சொன்னா கேளுமா. வாமா, நான் சாகணும். நான் சொல்றேன். என்ன பண்றீங்க? அந்த பொண்ணு கீழ வந்து சாகறேன்னு சொல்லுதுக்கா. நந்தினி அக்கா, நீ நரசிம்மனை சாகடிப்பியா? இங்க பாரு, நான் நரசிம்மனை சாகடிக்கிறேன், நீ கீழ இறங்கி வா. நான் தான் சொல்றேன்ல, நான் அவனை சாகடிக்கிறேன், நீ கீழ இறங்கி வா. இல்ல, நீ சாகடிப்பியா? சாகடிச்சிருவேன், நீ கீழ இறங்கி வா. நரசிம்மனை சாகடிக்கணும். நான் நரசிம்மனை சாகடிக்கிறேன். ஏய் நந்தினி, நீ என்ன பொண்ணா இல்ல ராட்சசியா? என் பையனை அப்படி போட்டு அடிச்சிருக்க? நீ என்ன அவனுக்கு அப்பனா இல்ல மாமாவா? நீயே உன் மகனை ஒரு பொண்ணு கிட்ட அனுப்புற? ஏய் யாரடி நீ? என்ன சிரிக்கிற? அடுத்தவங்களை ஏமாத்தி பொழைக்கணும்னு நினைக்கிற எல்லாரும் ரொம்ப கேவலமானவங்க. நீ என்ன பெரிய உத்தமியா? பிறந்தது ஒருத்தனுக்கு அப்பா அப்படின்னு கூப்பிடுறது இன்னொருத்தனை. இதெல்லாம் அந்த மாரப்ப கவுண்டரோட ஆஸ்தி அடையறதுக்கு தானே? என்ன டூப்ளிகேட்? என்ன சொன்ன? டூப்ளிகேட் 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 நீ? எஸ், நான் டூப்ளிகேட் தான். நான் வந்திருக்கிறதே உன் மாமனோட 400 ஏக்கர் ஜமீன், நகை, கோடிக்கணக்கான பணம், அத உன் கண்ணு முன்னாடியே அடிச்சிட்டு போறேன் மாமா. ஏய், நீ அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும்னு நினைச்சினா போனமா தான் போய் சேருவ. நான் போனமா போய் சேரது இருக்கட்டும், ஓ உடம்புல ஒரு குண்டூசி கூட கிடைக்காது. பின்லாடன் மாதிரி கடல்ல கரைஞ்சிருவ. காரியம் பண்றது கூட ஆள் இல்லாம அனாத போனமா போயிடுவ பாத்துக்க. என்னடி சொன்ன உன்ன? வேண்டாம் வேண்டாம் விட்டு. என்ன சாவுனா பயமா மாமா? அப்படின்னா என்கிட்ட வால் ஆட்டாம வாலை சுருட்டிக்கிட்டு ஒழுங்கா போய் ஓரமா உட்காரு, இல்லனா பொசுங்கி சாம்பல் ஆயிடுவ, புரிஞ்சுதா? ஏய், என்னடா வந்து சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? போங்கடா சீக்கிரம், அவளை போய் சாவடிங்கடா. அண்ணே, அவன் அடிக்கிறதெல்லாம் தாங்கவே முடியாதுண்ணே, பயங்கரமா அடிப்பானே. போடா எருமை. ஏய், உங்களை எல்லாம் நம்பி இவனுங்க எல்லாருக்குமே நான் ஏற்கனவே நிறைய கொடுத்துட்டேன். அதோ பின்னாடி இருக்கான்ல, அவன அனுப்பு. யாரு? நீ வாடா. டேய் வாடா. ஐயோ வேண்டாம், நான் வரல இந்த விளையாட்டுக்கு. டேய் எங்கடா போற? வாடா. டேய் கண்ணு வாங்கடா, போலாம் வாங்கடா. நந்தினி அக்கா, அவனை விடாதன்னு சொன்னல, எதுக்கு விட்ட? அவனை விட்டுக்க கூடாது நீ. அண்ணே, ஜான்சி ராணியை கூட கண்டுபிடிச்சிடலாம் போல இருக்கு, இந்த புல்லட் ராணியை கண்டுபிடிக்க முடியலையே. அண்ணே பாருண்ணா, சொன்ன பின்னாடியே வந்துட்டா. என்னடா சொல்ற? ஏய் ஹலோ, வண்டி எடுங்க. அண்ணே 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 இருடா, அங்க பாருண்ணே. எங்கடா? திரும்பி பாருண்ணே. நாம அதிர்ஷ்டத்தை தேடி போனோம், ஆனா அதிர்ஷ்டமே நம்மள தேடி வந்துருச்சு. இந்த கண்ணாடிய போடுனே முதல்ல. கலர்ஃபுல்லா பார்க்கணும்னா கண்ணாடிய போட்டா தானே முடியும். டேய், பாக்க தலன்னு தக்காளி மாதிரி இருக்காடா. நான் சொல்றத கவனமா கேளுன்னு. என்னன்னு சொல்லி தொலையாண்டா. வாடா இங்க, இதுதானே சரியான நேரம். அவ கிட்ட போய், ஐயோ எப்ப பார்த்தாலும் அதே நினைப்புதான். வாங்க, அவ கிட்ட போய் உன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே கொட்டிடுன்னு. கொட்டுறா. டேய் வேணாண்டா, நம்ம மனசுல இருக்கிறது எப்பவும் நாமளே சொல்ல கூடாதுடா. நாம என்ன சொன்னாலும் ஆமாஞ்சாமி போடுறதுக்கு ஒருத்தன் பக்கத்திலேயே இருப்பானே, அவனை என்ன சொல்லுவாங்க? ஜிங்சக். அந்த ஜிங்சக் நீதான். அவகிட்ட போய் அண்ணனோட பெருமையை எடுத்து சொல்லுடா. பில்டப். ஏய் வண்டி ஏடுறா. அது இருக்கட்டும், எங்க தலை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? என்ன பேசணுமா? அது வந்து அவருக்கு காதல். இந்த உலகத்துல அதை விட பெரிய வியாதி எதுவுமே இல்ல. போ. என்ன பிரச்சனை உனக்கு? நீ தலன்னு பார்க்க நயன்தாரா மாதிரியே இருக்க. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன விஷயம்னு சொல்லு. இந்த ஜிங்சக் எதுவும் சொல்லலையா? சொன்னா
காதல் வியாதி தானே. நிறம் கருப்பா இருந்தா பரவாயில்ல, நிழல் கருப்பு, முடி கருப்பு, நம்ம உடம்புல இருக்கிற மச்சம் கூட கருப்பு. என் புருஷனாகிறதுக்கு தேவை பலம், பண பலம், ஆள் பலம். அது மட்டும் இல்லாம மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு தைரியம் வேணும். நான் தான் டெய்லி ஜிம்முக்கு போறேனே. வேஸ்ட். நான் சொன்னதெல்லாம் இருக்கிறது இவன் கிட்டதான். ஆனா உன்னை லவ் பண்றது நான் தான், தெரிஞ்சுக்க. அதனால என்ன பிரயோஜனம்? சொல்ல தைரியம் இல்லங்கிறப்போ கல்யாணத்துக்கு, படுக்கைக்கு, குழந்தை பெத்துக்கிறதுக்கு அவன் அனுப்புறியா? This is wrong. அவன் சாகணும், நரசிம்ம சாகணும். அவனை சாகடிக்க நான் விடக்கூடாது. ஹே வா 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 வா, இந்த குடி பாப்போம். வா வா. பாத்து. ஏன் அப்படி பாக்குற? அப்பா அப்பா, நானும் வரேன். நாங்க என்ன ஊர் சுத்தவா போறோம், வயலுக்கு போறோமா? அதெல்லாம் தெரியாது, நானும் வருவேன். வண்டி நானே ஓட்டுறேன். ஆனா கீழே இறங்குங்க. கீழே இறங்குங்கண்ணா, சீக்கிரம் சீக்கிரம். போலாமா? டிராக்டர் நல்லாவே ஓட்டுறியாமா? இதெல்லாம் நீ எப்படி கத்துக்கிட்ட? அப்பா, இந்த வண்டியை மட்டும் இல்ல, நான் ஃளைட்டையும் ஓட்டுவேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன கவுண்டரே, உங்க பொண்ணு டிராக்டர்லாம் ஓட்டுறா? விமானத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் அதையும் என் பொண்ணு அழகா ஓட்டுவா. அப்படியா? ஆமா. எனக்கு பொண்ணும் இவதான், மகனும் இவதான். அப்படின்னா உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பாத்துருங்க, சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணிடலாம். அத நீங்க சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா? அதெல்லாம் எனக்கே தெரியாதா என்ன? நேரம் வரும்போது எல்லாம் தானா கூடி வரும். ஆமா, உனக்கு அவசரம்னா சொல்லுமா, பாத்துருவோம். தயவு செஞ்சு. சரி வா வா போலாம். சரி சரி, போயிட்டு வாங்க. அம்மா நந்தினி, நம்ம 2 பேரும் இந்த மாதிரி வண்டியில போறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்பா என்ன ஆச்சு? அப்பா, டாக்டர்! என் மகன் லோகேஷ் தான் உங்களை வந்து பார்க்க சொன்னான். விஷயத்த பையன் சொல்லிட்டான். ஒரு பொண்ணு விஷயம் தானே? ஆமாங்க. எந்த ஊரு? மதுரை பக்கத்துல நஞ்சி கிராமங்க. அவளை அப்படியே துண்டு துண்டா அங்கேயே வெட்டி போடணுங்க. ஹே சத்யா, யாரா இது? அவர் சொன்னதை கேட்டியா? ஒரு சாதாரண பொண்ணை போட்டு தள்ளணுமா? அதுக்கு நம்மள தேடி வந்திருக்காங்க. எங்களை என்ன நினைச்சீங்க கவுண்டரே? ஐயோ இருங்க பாஸ், நீங்க நினைக்கிற மாதிரி அவ ஒன்னும் சாதாரண பொண்ணு இல்ல. அப்படி இருந்திருந்தா அவளை நானே மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிருப்பனே. இந்த டீல முடிச்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவளை எங்க ஊர்ல இருந்து வெளியே அனுப்புனீங்கன்னா 100 ஏக்கரு. அவ உயிரை எடுத்தீங்கன்னா 200 ஏக்கரு. சொத்துலயும் நிறைய பங்கு கொடுக்கறேன் பாஸ். அப்படியா? சத்யா, நீ நம்ம பசங்க 4 பேரை அங்க கூட்டிட்டு போ. ஓகே கேப்டன். குட். ஐயோ பாஸ், இவனா? இவங்க யாரும் வேணாம் பாஸ், நீங்களே வந்துருங்க. வணக்கம் கவுண்டரே. வணக்கம் டாக்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இவ்வளவு சீக்கிரம் ரெக்கவர் ஆவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கேட்டுக்கோங்க. இனிமே பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு பயம்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். என் பொண்டாட்டி தான் எப்பவும் அழுதுகிட்டே இருக்கா. அம்மா, உங்க புருஷன் உங்க கூட 80வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு செகண்ட் டைம் டூயட்டும் ஆடுவாரு. டாக்டர், நாளைக்கு எங்க ஊர் கோவில்ல திருவிழா கொண்டாட போறாங்க. இவர் அங்க இல்லனா திருவிழாவே வேண்டான்னு ஊர் ஜனங்கள்லாம் சொல்றாங்க. அடடா, அதுக்கே நீங்க கவலைப்படுறீங்க. இன்னைக்கு சாயந்தரமே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். சந்தோஷமா? இங்க பாருங்கம்மா, அந்த கேஷ் கவுண்டர்ல பில் பே பண்ணிடுங்க. சுபக்கா, லக்ஷ்மி, அந்த பூத்தட்டை கொஞ்சம் அப்படி கொண்டு வாங்க. ஏமா ஏமா ஏமா, எவ்வளவு பெரிய கற்பூரம். இருடா இருடா. ஏத்துட்டுமா? ஏத்து ஏத்து. கடவுளே காப்பாத்துப்பா. ஊருக்கு
கண்ணு எல்லா டிஸ்டியும் போகணும்பா கடவுளே, எல்லாத்தையும் நீதான்ப்பா காப்பாத்தணும். போடா அந்த பக்கம் போய் ஓட. பார்த்து பார்த்து ஜாக்கிரதை. ஜம்புலிங்கா அப்பா நீங்க எல்லாரும் டிராக்டர்ல போய் உட்காருங்க, ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். சரிம்மா சரிம்மா. அப்படியே நம்ம எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அம்மா வாங்கம்மா, வாங்க வாங்க எல்லாரும் ஏறுங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, வண்டியில ஏறுங்க. வாங்க வாங்க எல்லாரும் ஜாலியா வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. பாத்து பத்திரமா ஏறுமா. அப்பா ஒரு நிமிஷம் வந்துறேன். நீ எங்கம்மா போற? எங்க போற? சொல்லாம போறாங்க. நீங்க இருங்க, நான் போய் சுசிலா வந்துருவா. அந்த பண்ண எல்லாரும் போலாம். வா. என்ன சொல்லு? எதுக்காக இப்ப உள்ள போறாங்க? அது எனக்கு தெரியாதுடா. தூ சாப்பிட தவிர உனக்கு என்னடா தெரியும்? மூதேவி கவுண்டரே. ஏன்டா அப்படி கத்துற? அங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. என்னம்மா இது அவதாரம்? டிரைவிங்க்கு ஈஸியா இருக்கும், அதனாலதான். அப்படியா? உட்காரு உட்காரு. ரெடி ரெடி. ஓ, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? உன் உயிருக்கு பயந்து போய் இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா? பயப்படுறதும் ஓடி போய் ஒளியறதும் எலிதான் செய்யும். வேட்டையாடுறது புலி. அந்த ஜாதிய சேர்ந்தவனா? உன் உயிர் போற அளவுக்கு உன்னை அடிச்சு 16வது மாடியில இருந்து தூக்கி போட்டும் நீ இன்னும் உயிரோட இருக்கன்னா என் அண்ணனோட சாவுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏய் என்னடா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போய் அட்ரா. ஏய் பாஸ் உங்க கை பூந்து விளையாடுது. உங்க ஊர்ல எரிப்பாங்களா புதைப்பாங்க? எரிப்பாங்க பாஸ். அப்போ அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சத்யா குடுறாங்க. என்ன செய்யணும்னு தெரியும்ல. 200 ஏக்கர் எழுதணும். ஆமா அதேதான் எழுதிடுறேன். மாரப்ப நந்தினி, நந்தினிமா. மாமா
இதுல ஒரு கையெழுத்து போடு மாமா. போட மாட்டேன், இங்க இருந்து போ. ஐயோ, உங்ககிட்ட என்ன ஒரு கையெழுத்து தானே கேட்டேன். பொண்ணு சாகு கிடக்குறா, இந்த நேரத்துல கையெழுத்து வேணுமா? கையெழுத்து போட முடியாது, போடா. ஐயோ, என்ன மாமா இவ்வளவு கோவப்படுற? அக்கா நீயாவது எடுத்து சொல்லுக்கா, இந்த பேப்பர்ல கையெழுத்து போட சொல்லி. வாயால இனி ஒரு வாட்டி அக்கான்னு கூப்பிடாதடா. இங்க பாரியா, இந்த பேப்பர்ல கையெழுத்து போடலன்னா ஜிகே உங்களை கொன்னு புதைச்சிருவான். முதல்ல இதுல கையெழுத்த போடு, போடியா. என்ன மனுஷனா மிருகமா? எதுக்கு இப்படி சொத்துன்னு அலையிற? என்ன நடந்தாலும் சரி, நான் கையெழுத்து போட மாட்டேன். கையெழுத்து போட மாட்டேன்டா. இந்த சொத்தெல்லாம் என் பொண்ணுக்கு சேர வேண்டியது. அவதான்டா கையெழுத்து போடணும். அவதான்டா போடணும். இவ கையெழுத்து போடணுமா? இவ உன் பொண்ணா? அட முட்டாள, இவ டூப்ளிகேட்டியா? கோயம்புத்தூர் நகரத்திலேயே இவ பெரிய கேடி. உன் மொத்த சொத்தையும் அபகரிச்சுக்கிட்டு போகணும்னு பிளான் போட்டு வந்தவதான் இவ. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 16 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பிறந்த வம்சத்தோட வாரிச மண்ணுக்குள்ள போட்டு சாகடிச்சவன் நான் தாயா. அட பாவி, நீ எல்லாம் மனுஷனே இல்லடா, நீ ஒரு ராட்சசன். ராட்சசன்டா, ராட்சசன். கையெழுத்து போடியா, கையெழுத்து போடியா, போடு. சண்டி சௌடி சீதா முந்தி மிதி 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 என மிதித்திடுவாய். மனுஷ மர்தினி ஏகய நந்தினி தகதிமி தகதிமி ஆடிடுவாய். தர்மத்தை காத்திடவே சம்ஹாரம் நீ செய்வாய். அக்கிரமம் அழித்திடவே வேலை நீ எடுத்திடுவாய். ஆத்தாவே கண்பாராய், நியாயத்தை நீ காப்பாய். உலகத்தை காத்திட சீக்கிரம் வந்திட. சித்தாம் தருகிடுதாம் தருகிடு தருகிடுதாம். உயிர்களும் பிழைத்திட கண்களை திறந்திட. சித்தாம் தருகிடுதாம் தருகிடு தருகிடுதாம். மனுஷைய உன்னருள் கிடைக்கணும் சீக்கிரம். பிழைத்திட வழி ஒன்று காட்டிட ஈக்கணும் தாயே. நம்பிக்கை வைத்தோம் வந்துவிடு, மூடிய கண்களை திறந்து விடு. ஜெய ஜெய ஈஸ்வரி உடனே வா, தாயே ஈஸ்வரி காத்திடவா. வா வா வா. ஐயோ, என் பையன். சபாஷ். சபாஷ் நந்தினி, என் பொண்ணு செத்திருந்தாலும் நீதாம்மா என் பொண்ணு. அந்த அம்மன் வரத்தால கிடைச்ச பொண்ணுமா நீ. அவனுங்க ஒருத்தனையும் விடாதம்மா, போய் சாகடிமா, சாகடி.
ஏய் ராட்சசா, உனக்கு அழிவு ஏற்பட்டுடுச்சு. அந்த கடவுள் உனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. நீ செத்து போயிட்ட. தாய்க்கு உக்கிரம் இன்னும் இறங்கல. உடனே மஞ்சள் குங்குமத்துல அபிஷேகம் பண்ணுங்க. या माता सर्वभूतेषु मातृरूपेण सृष्टिता नमस्तस्मै नमस्तस्यै नमस्तस्यै नमो नमः ॐ मापोहिष्टामयो भुवस्तानहूत्ये ददातन महेरणा आयचक्षसे यो व शिवतमोरसस्तस्य भागेते हनः उषतीरिव मातरः तस्मा अरङ्गमामवो आपो जनयता जनः சாந்தமாகு தாயி, சாந்தமாகு. வீரம் இவள் தானே, தீரம் இவள் தானே, ருத்ரம் இவள் தானே, ஹோ ஹோ